نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகி எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லாம் புகழும் வாழ்வாங்கு வாழ வான்முறையை பெற்று அதன்படி வாழ்ந்து வழிகாட்டிய வல்லற்ற மகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறைகளை அப்படி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இங்கே வாழ இருக்கிற குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவரமாக ஃபைசுல் இர்ஃபான் மக்தப் மதரசாவுடைய முதலாம் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சின்ன விழாவுக்காக வேண்டி சேலம் மாநகரில் இருக்கக்கூடிய பெரிய அசத் மாநிலம் மௌலானா ஹாஜா மொஹிதீன் பாக்கி அவர்கள், மௌலானா அஸ்ஸாத் அஹ்மத் ஃபைசி ஹசரத் அவர்கள் மற்றும் ஈரோடு மண்டல ஜமாஅத் மாசனுடைய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட ஹசரத் அவர்கள் மற்றும் ஈரோடு மாநகரத்துடைய முந்தைய தலைவர்களான எல்லாரும் வரைந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு 5 நிமிஷ வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்வேன், தலைமையுரை முடித்துக் கொள்வேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வுடைய அருளால் எனக்கு 50 வயதாகிறது. 40 வயது நான் மதரசாவிலே கிடைத்திருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் இது ஒரு புதிய விழா. இது நிறைய விழாக்களை பார்த்திருக்கிறோம். மத்த மதரசா விழா, அரபு கல்லூரி விழா, யூனிவர்சிட்டியுடைய விழா, காலேஜுடைய விழா எல்லாம் பார்த்திருக்கிறோம். உலகத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கிற முதல் விழா இதுதான். ஓதுற காலத்தில் நானும் போய் வீட்டில் ஓதிலாம் கொடுத்துருக்கிறேன். கோயம்புத்தூரில் ஓதும் சரி, மற்ற வேட்டுப்படத்தில் ஓதும் போதும் சரி, வீடுகளில் போய் ஓதிலாம் கொடுத்துருக்கலாம் நம்ம அசாதி நசருக்கு மாதிரி. ஆனால் வீடுகளில் போய் ஓதி கொடுத்து எல்லா மாணவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு விழா என்பது அநேகமாக எனக்கு தெரிஞ்ச தமிழகத்துக்கு முதல் விழாவாக இருக்கு. மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுக்கு கூட கேட்டேன். இப்போ நாங்களும் மாதம் ஆண்டவர் நடத்துகிறோம். எங்கள் முத்தவழி இருக்கிறார், துணை முத்தவழி ஜெயராணி போயிருக்கிறாரு, இங்கே பதில் வைப்பிட்டாரா, எல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து ஆண்டவர் நடத்திட்டு தான் இருக்கிறோம். எங்கள் மதரசா கிட்டத்தட்ட 119 வருடம் பழமையானது. 1919 ஆரம்பிக்கப்பட்ட மதரசா எங்கள் மதரசா ஜன்னத்துல் பாக்கியார். வருஷம் ஆண்டவர் நடத்திட்டு தான் இருக்கிறோம். இதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை அடுத்தோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் மதரசா. ஒவ்வொரு வருஷமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடத்துவோம். நோட்டீஸ் அடிப்போம், பிள்ளைகிட்ட கொடுத்து விடுவோம். கண்டிப்பாக பெற்றோர் வர சொல்லி சொல்லுவோம். ஆனால் ஒரு பெற்றோரும் வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. நான் தான் கூப்பிட்டு கேட்டேன், எப்படி வர வச்சுங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு. அவர் தனியாக உட்காந்து அவரை கேட்டேன், இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்துருக்காங்களே எப்படி வர வச்சிங்க, என்ன நீளமாக சின்ன விஷயம் இருக்குது. எந்த பிள்ளைங்களுக்கா ஓய்வு தராதோ வீட்டுக்கு போகும்போதே அசத்து அவங்க பெற்றோருக்கும் சேர்ந்து உட்காந்து ஓய்வு கொடுத்தாங்க. பாதி பெற்றோர்களும் அவருடைய மாணவர்கள் குடும்பத்தை அந்த அடிப்படையில் ஆண்டு விழா பார்த்தீங்கன்னா மாசால் ஆண்டு விழா பிள்ளைகளாக இது பாருங்க, ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஆனால் என்ன வந்துருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். அதற்கான முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான், பெற்றோர்களுக்கு தான் முதல் வாழ்த்துக்கள், முதல் போராட்டங்கள். இப்போ குழந்தை பேசுறது நீங்கள் வந்து கேட்கறதுக்கு பாருங்க, மிகப்பெரிய விஷயம் தான். அது வந்து உண்மையிலேயே அசாரத்தி நசரத் அவர்களும் சரி, அவங்களோட பெற்றோர்களும் சரி, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இங்கே இருக்கிறீர்கள். அமைதியாக இங்கே வந்து உங்கள் குழந்தைகள் பேசுறதை கேட்டு கைதட்டி உற்சாகப்படுத்தி அசரத்தையும் உங்கள் குழந்தைகளையும் ஆர்வப்படுத்திட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். இதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இன்மை மறுபடிய எல்லா பாக்கியங்களை தருவானாக நான் துவா செய்து கொள்கிறேன். உடம்புல நிறைய குழந்தைகள் சிறப்பாக சொன்னாங்க. சொன்ன மாதிரி மிக சிறப்பாக செய்தார சொன்னாங்க. அஸ்லாம் அவர் பேசும்போது கண்ணில் கண்ணீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம கண்ணை கொடுத்தான். டிவி பார்க்குறோம், செல்ஃபோன் பார்க்குறோம், கண்டதையெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த
கண்களை கொண்டு அந்த கண்களை கொடுத்து அல்லாஹ்வை நாம் பார்க்க வளர்க்கிறோமே, அல்லாஹ் நாம் நினைக்க வளர்க்கிற வேண்டும் போது என் கண்களில் கண்ணை வந்து விட்டது. மிகச் சிறப்பாக இங்கே மாணவர்கள் தங்களுடைய சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மிக சிறப்பாக சொன்னார். இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உடம்பு சரியில்லாத இருக்கும். சமீபத்தில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ரிசர்வ் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டெட்டெல்லாம் வச்சு தான் அது ஸ்டெட்டெல்லாம் வச்சு அதோட அவர் வந்து விடிவிடாக வந்து உதவி கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஜீவனுடைய மாப்படி உருவாக்குறான்னு சொன்னால் அது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான். அது அல்லாவுடைய ஆபியத்தில் அல்லாவுடைய ஆவியில் அல்லாவுடைய இல்பில் அல்லாவுடைய மாடில் உள்ள ரத்த செய்வதாக துவா செய்து கொடுக்கிறேன். ஒரே ஒரு செய்தி தான், எங்களுடைய கடமை ஓதி கொடுப்பது மட்டும்தான். ஆளுங்களுடைய கடமை, ஒரு ஆசிரியருடைய கடமை அவரை அந்த வகுப்பு நேரத்தில் அவரை பார்த்துக் கொள்வது உருவாக்குவது தான். சொல்லிக் கொடுப்பதான் எங்கள் கடமை. செயல்படுத்த வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான். குறிப்பாக தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன சொல்லணும் அப்படின்னு அதை சொல்லிக் கொடுப்பாரு. அதை சொல்ல வைக்க வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்குரிய பெற்றோருக்குரிய. நீங்க தான் உட்கார்ந்து சேர்த்து குழந்தையோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது. நீங்க பிஸ்மில்லா சொல்லணும், சத்தமா சொன்னா சொல்லி பழகிடுவாங்க. ஆண்டு விழாவோட முடிஞ்சு போறது இல்லை. இந்த தீன் அப்படிங்கிறது சொன்ன விஷயங்கள் எல்லாம் அஸ்பாரசம் அற்புதமா சொன்னாங்க. குட்டி பேர் அற்புதமாக அஸ்பாரசம் சொன்னாங்க. நமக்கே தெரியாது இல்லையா? அப்படிதானே? அது குட்டி அழகாக அஸ்பாரசம். இப்போ அதே தொடர்ந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும், செயல்படுத்தணும். அப்படின்னா உங்க வீட்டில் அவங்களுக்கு என்ன செய்யுங்க. ஒரு விஷயம் சாப்பாடோட விஷயத்தை உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லணும். தூங்கும் போது என்ன ஓதணும், வீட்டை விட்டு வெளியே போது என்ன சொல்லணும், நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பழகிடுவாங்க. முழுக்க அவர்கள் தீண்டார்களாக அவர் உருவாகுவார்கள். இன்னைக்கு இருக்கிற காலம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக மோசமான காலம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சாட் ஜிபிடி காலம் இல்லையா? என்ன காலம்? சாட் ஜிபிடி காலம். நான் உணர்ந்தவர் ஏறி காலம். இனி வரக்கூடிய காலம் எப்படி சொல்ல முடியாது. வரக்கூடிய காலம் எப்படி இருந்தாலும் சொல்ல முடியாது. எனவே நம்மை நாம பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளும் உருவாக்கும், சிறப்பாக உருவாக்கும். உலமாக்கள் வாழ்க்கைக்கு படியாக சொல்வார்கள், உலகம் நிர்வாணமாக போகும், நமக்கு பார்வையில்லாதது இருக்கும். உலகம் எப்படி வேணா போகட்டும், நமக்கு பார்வையில்லாதது என்பதை கடமையாக இருப்பார்கள். அமரமா போட்டோம். அப்போ உங்கள் குழந்தைகளை வரும் காலங்களில் நீங்கள் பாதுகாக்க அப்படின்னா முக்கியமான பொறுப்பு பேரண்ட்ஸ் தான். தந்தைக்கும் தாய்க்கும் தான் அதிகப்படியாக, தாய்க்கு அதிகப்படியான பொறுப்புகள் இருக்கிறது. எனவே ஹஸரத் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த இளைஞர்களாக, மிகச்சிறந்த பெண்மணிகளாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம் அனைவரையும் நல்லா பொருந்திக் கொள்வானாக. வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக இந்த மதரசாக்கள் மிகச் சிறப்பானவர்கள் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக இதை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தின் நிர்வாகி மற்றவருடைய பெற்றோர்களுக்கும் எல்லாம் அல்லாஹ் எல்லா வகையான பாக்கி புத்தகமான என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அல்ஹம்துலில்லாஹ். அதற்குரிய வார்த்தைகளை மிகுந்த ஜஸாத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஈரோட்டினுடைய மாவட்ட ஜமாத்துல் சபையின் தலைவர், தகுதிமிக்க தலைவர் அப்துல் அஹத் தாவூதி ஹஸரத் முதலா அவர்கள், அவங்க அவர்களுக்கு நீண்ட நேரம் பேசலாம் என்றாலும் வாழ்த்துறை என்ற அடிப்படையில், அருளுரை என்ற அடிப்படையில் ஹஸரத் அவர்கள் அருளுரை வழங்குவதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. وقال تعالى في شأن حبيبه إن الله وملائكته
وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இவ்வினிய விழாவிலே தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற காசா முஹிதீன் ஹஸ்ரத் விழா அவர்களே, இவ்விழாவிற்கு ஆன்மீக உரை சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற ஷேகுனா அஸ்அத் அஹ்மத் ஹஸ்ரத் விழா நாமத் பரகாத்தும் அவர்களே, கிராத் ஓதிய ஹஸ்ரத் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய மிர்சூர் ரஹ்மான் ஹஸ்ரத் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற ஹஸ்ரத் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே, இவ்விழாவை அமைதியோடு இருந்து உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, சகோதரர்களே, பிள்ளைகளை அவர்களை பெற்றெடுத்த மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சலாமை கூறியவராக நம் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹுடைய அருள்மழை ரஹ்மத் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமா என்று பிரார்த்தித்து சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். கண்ணியம் நிறைந்தவர்களே, எத்தனையோ மக்கள் விழாக்கள் நடைபெற்றிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த விழா ஒரு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு நிகழ்ச்சி என்றே சொல்லலாம். அமர்ந்திருப்பவர்கள் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடியவர்கள். இந்த மதரசாவை நடத்துபவர் அவர்களால் கல்வி அல்லாஹுவை பற்றிய ஞானத்தை அறிந்த ஒரு ஆளும். அப்படிப்பட்ட ஒரு ஆலிமிடத்திலே பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அல்லாஹ் அடியானை எதற்கு படைத்தானோ அந்த படைப்பின் நோக்கத்தை முதலாக சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மொத்த மதரசா என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். உண்மையானவர்களே, இந்த விழாவை முதலாக அல்லாஹ் முதலாக சந்தோஷப்படக்கூடியவன் ரப்புல் ஆலமீனாகத்தான் இருப்பான். காரணம், பேசப்படுகிற விஷயங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பவைகள் எல்லாம் அவன் அருள்முறை குர்ஆனை கற்ற பிள்ளைகள், அருள்முறை குர்ஆனை பற்றி பேசக்கூடியவர்கள். உண்மையானவர்களே, முதல்ல நாம் இந்த கல்வியை புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பேசியது அல்லாஹ். அந்த பேச்சை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ஜிப்ரீல் மூலம் சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் படித்த அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய இதயத்திலே கொண்டு போகிறார்கள். இந்த குர்ஆனை கொண்டு போகுவதற்கு முன்னாலே, குர்ஆனை கொண்டு வந்து கொண்டிருக்கிற தருணத்திலேயே கொண்டு வந்தவனை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்திலே கொண்டு வருகிறார்கள். நான் கொண்டு வருகிறேன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னதை நம் பிள்ளைகள் சொல்ல வேண்டும் என்கிற பொழுது அவர்களுக்கு அலிஃப் ஜபர் ஆ என்று நாம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அல்லாஹுவின் ஆனந்தம் எப்படி இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ் அனைத்தும் என் ரப்புக்கே உரியது என்று வாழ்வெல்லாம் எல்லா நிலைகளிலும் நம்மை புகழுகிற பொழுது அந்த புகழையெல்லாம் நாம் எடுத்துக் கொண்டு வாழுகிற பொழுது அதுவே ஒரு குற்றவாளியாக நாம் மாறி போகிற நிலையிலே, அப்படி அல்ல என்று அந்த வசனத்தை சொல்லிக் கொடுத்து புகழெல்லாம் அவனுக்கே சொந்தம் என்ற அதனுடைய உள் கருத்தையும் போதிக்கிற ஆசானையும் அதை ஏற்று உருவாக்குகிற அந்த பிள்ளைகளுடைய அந்த படிப்பையும் கல்வியையும் எல்லாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆனந்தப்படுகிறார். எனவே நான் அடிப்படையாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அந்த குர்ஆனிலே வமா ഖലഖதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் இல்லா லியஅரிஃபூன் என்பார்கள். லியஅபுதூன் தான், அதில் சந்தேகமில்லை. அந்த ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் லியஅரிஃபூன், அவனை அறிந்த நிலையில் ஏற்பட வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழிமுறைப்படியே இந்த மக்கள் மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிற அஸ்கருத்தீன் ஹஸ்ரத் அவர்கள் அப்படிப்பட்ட ஞானங்களை பெற்றிருக்கிற ஆசானிடத்திலே கல்வி அளிப்பவர். அப்படிப்பட்ட ஒரு ஆசானிடத்திலே பிள்ளைகள் கல்வி அளிப்பது என்பது
அவர்கள் குர்ஆனை மட்டும் படிக்கவில்லை, அந்த குர்ஆனினுடைய ஞானத்தையும் அதை தந்த அல்லாஹ்வையும் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு காலத்தில் தருவான் என்பது நிச்சயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அறியும் பாக்கியத்தையும் அவனை பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தருவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்றால் அது சாதாரணமானது, மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களில் பெரும் பாக்கியம் ஈமான். ஈமானுக்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நமக்கு அல்லாஹ் தந்தது. இரண்டாவது, இந்த இரண்டையும் பெற்றிருக்கிற ஒரு மனிதன் முக்மீனாக ஆனதற்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் பிள்ளை பாக்கியம். காரணம் என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் பிள்ளை பிறக்கிறது. அந்த பிறக்கிற பிள்ளை இவரும் முஸ்லிம், பிறக்கக்கூடிய அவருக்கு பிறக்கிற பிள்ளையும் அப்துல் ரஹ்மானாக பிறக்கிற பொழுது இன்னொரு பிள்ளை அல்லாஹுவை சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை அல்லவா பிறக்கிறது என்று அல்லாஹ் ஆனந்தப்படுகிறார். அதே இருவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அது அல்லாஹ் என்று சொல்லாத பிற மதம் சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளையாக பிறக்கிற பொழுது அல்லாஹுவை அதை போதிக்கிறார். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக படைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே படைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் என்று சொல்லுகிற அதிலே நமக்கு ஒரு உண்மையான ஒரு பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு பாக்கியம். அந்த பிள்ளைகளை நாம் ஒழுங்காக ஒழுக்க சீலர்களாக நாம் வளர்க்க வேண்டும். சில விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். காலத்தினுடைய கட்டாயம். கடந்த ஒரு மதரசாவுடைய விழாவிலே பேசுகிற போது இதுதான் சொன்னேன். ஷைத்தானினுடைய வீரியம் மிக வேகமாக இருக்கக்கூடிய இந்த காலம். போட்டியே அல்லாஹுக்கும் ஷைத்தானுக்கும் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற போது. அப்படி என்றால் அந்த ஷைத்தானை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஞானத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் உதயமாகும். அல்லாஹுவை பற்றி சிந்திக்கிற பிள்ளைகள் இன்னை உலகத்திற்கு தேவைப்படுகிறார்கள். எனவேதான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டிய நாம் ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அல்லாஹுடைய நேசர்கள் வாழ்ந்தார்கள், இறை நேசர்கள் வாழ்ந்தார்கள். முஹம்மது சுஹானி, மன்சூர் ரஹ்மானி, இந்திலே நூரானி, முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் பெரும் மகானாக வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அவர்களை போன்ற வாழ்வில் ஒரு கடுகழிவினாவது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் பயணிப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் குடும்பங்களிலும் அல்லாஹுடைய நேசர்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வார். காலத்தினுடைய கட்டாயம் பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு நன்மை படிக்க வேண்டும். நான் சொல்லி சில ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு மக்தபை படித்துக் கொடுக்கிறனால் மக்தப் ஆசிரியர்களிடத்திலே நாம் படிக்கிறோம். அதற்கு பின்னால் குர்ஆன், ஹதீஸ் என்று சொல்கிற ஞான கல்விகளை படித்தாலும் மூன்றாவது படித்தரத்திலே அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான்களிடத்தில் ஒரு கல்வியை நாம் படிக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய ஷானஹு தஆலா வதருல்லாஹில் வாத்தினா பாவங்கள் என்பது உடல் ரீதியாகவும் நிகழ்கிறது, பாவங்கள் என்பது உள்ள ரீதியாகவும் நிகழ்கிறது. உடலை நீ பரிசுத்தப்படுத்த நினைக்கிற மனிதனை உன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. காரணம் உள்ளம் அல்லாஹ் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே அல்லாஹ் ஷானஹு தஆலா எதிர்கால சந்ததிகளாக வரக்கூடிய பிள்ளைகளை நல்லவர்கள், நாதாக்கள், வழிமார்கள், இறை நேசர்கள், இறைவனை அறிந்து வாழுகிற, இறைவனை சொல்லித் தந்து கொண்டிருக்கிற நாதாக்களிடத்திலே நம் பிள்ளைகள் கண்டிட்டு கொண்டிடுவார்கள். ஆனால் அல்லாஹ் ஷானஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்து காரணம் உலகம் கவலையான நிலையிலேயே தான் நோக்கம். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் அருள்முறை குர்ஆனில் 1004 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார். எல்லா கவலையும் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். நாட்டிலும் பிரச்சனை இருக்கு, வீட்டில் பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையும் வரும். பிரச்சனையே இல்லாமல் எல்லோரும் பிரச்சனையில் இருந்தாலும் நீ சிரித்து பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் அல்லாஹுடைய நினைவும் நம் வாழ்வை ஒவ்வொரு நிமிட நேரமும் ஆகுகிறது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லோருக்கும் வாழ்வெல்லாம் வாழ்வின் கடைசி வரைக்கும், ஏன் மரணம் கூட நமக்கு ஒரு கவலையாக இருக்காது. நம்முடைய வாழ்வை வாழ்வெல்லாம் இதய ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நிமிடங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ற திக்கிரில் இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குகிற நேரத்தில் எல்லாம் அந்த உறுப்புகளை இயக்குபவன் அல்லாஹ் என்ற அந்த சிந்தனையை உறுப்புகள் இயங்குவதற்கும் நம்முடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் உலக ரீதியில் அது சென்றாலும் அல்லாஹ் இயக்குகிறான் அல்லாஹ் என்ற அந்த சிந்தனையிலே நாம் பயணித்து நம்முடைய பயணத்தின் முடிவை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த
கைமாவோடு மரணிக்க நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நாம் பெற்றெடுத்த குச்சினங்களாக இருக்கிற இந்த மொழிகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நண்பர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் விளக்கிறாதீங்க. இன்னைக்கு நீங்கள் மிகப்பெரிய பெயரை பெற்றிருக்கீங்க என்று தான் சொல்ல வேண்டும். ஹஸரத் அவர்களுடைய துவா, ஹஸரத் அவர்களுடைய துவா, நாதிர் ஹஸரத் அவர்களுடைய துவா, அல்ஹம்துலில்லாஹ் நிறைய உலமாக்கள் கரை கண்டவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் அவர்களின் எழுத்து ஞானங்களை கொண்டு அருள் பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக ஈரோடு மண்டல ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளர் ஹாஃபிஸ் மூலவி முகமது ஹபீஸ் தாவூதி ஹஸரத் அவர்கள் ஒரு சிற்றுரை. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் ஃபைசுல் இர்ஃபான் மக்தப் மதரசா ஈரோடு என்பது எப்பொழுதும் புரட்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் முன்னிலை வகிக்கும் என்பதற்கு இந்த மதரசாவும் ஒரு சான்று. ஈரோடு என்பது தமிழகம் மட்டுமல்ல, உலகம் அனைத்திற்கும் ஒரு புரட்சி மண் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகைய புரட்சிகளில் மாற்றங்களில் ஒன்றாய் எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஃபைசுர் ரஹ்மான் ஹஸரத் அவர்கள் சொன்னது போல, எங்கும் இதுவரை டியூஷன் பிள்ளைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றாய் சங்கமித்து பெற்றோர்கள் அனைவரையும் வரவழைத்து ஒரு விழா என்பது இதுதான் முதல் முறை. அத்தகைய புரட்சி நாயகனாக இங்கு வீட்டில் எங்களுடைய அன்பு சகோதரர் மௌலவி அஸாருத்தீன் இர்ஃபானி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீடித்த ஆயுளையும் நிறைவான செல்வ வளத்தையும் அதிகமான கல்வி ஞானத்தையும் வழங்குவானாக என்று உங்கள் அனைவரின் சார்பாக துஆ செய்து சில வார்த்தைகளை பேசி முடிக்க விரும்புகிறேன். பொதுமக்களே, அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் நாம் எல்லாம் ஒரு புனிதமான புனிதர்கள் நிரம்பிய ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறோம். இந்த அஸாருத்தீன் மௌலானா அவர்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இருவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மறைநாள் என்று சொல்லக்கூடிய இறைநாளத்தினுடைய தொடர்பிலே அதிகம் தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய குடும்பமும் பெரும்பாலும் ஆலிம்களால் நிரம்பிய குடும்பமாக இருக்கிறது. அவர்களுடைய குடும்பங்களில் மட்டுமே ஏராளமானவர்கள் ஆலிம் பெருமக்கள். நாளை மறுமை நாளில் சுவனம் செல்வதற்கு ஒரு ஆலிம் 40 நபர்களுக்கு ஷஃபாஅத்து செய்ய முடியும் என்று நாம் ஹதீஸ்களில் படிக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்களில் கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் ஆலிம்களாக இருப்பதால் இவர்களை சார்ந்தவர்கள் அனைவரையுமே இவர்கள் சுவனத்திற்கு அழைத்து செல்ல தகுதிமிக்கவர்களாக நாளை வலம் வர வேண்டும் என்பதாக நம் அனைவரும் சார்பாக நாம் துஆ செய்கிறோம். அத்தகைய ஆலிம் பெருமக்கள் நல்ல தகுதியான மாணவர்களை உருவாக்கி சமூகத்திற்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். அவர்களுடைய மாணவர்களின் ஒருவரான முஸ்தமில் இர்ஃபானி சிறு வயதாக இருந்தாலும் நாடாளுமன்ற பள்ளியிலே இமாமாக மிக சிறப்பான முறையிலே சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சேவைகளையும் கபூல் செய்வானாக. எதற்காக இதை சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி அது நாளை பின்னால் நம்மை பார்க்குமா, நம்மை கவனித்துக் கொள்ளுமா, நமக்காக அது ஏதேனும் உதவி உபகாரம் செய்யுமா என்று ஏங்கக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம். அத்தகைய காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் சமூகத்தின் ஆசிரியர்கள் என்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளாகவே மாணவர்களை உருவாக்குவார்கள். அதைத்தான் ஹாஜா முஹைனுddin ஹஜ்ரத் சொல்கிற பொழுது, உங்களுக்கு ஹஜ்ரத்தாக இருக்கலாம், ஆனால் அவரை நான் சிறு பிராயத்திலிருந்து பிள்ளை என்று சொல்லியே பழக்கப்பட்டிருக்கிறேன் என்றார்கள். அந்த உரிமை, அந்த அன்பு, அந்த பாசம்
அவர்களுக்கு முன்னால் இப்பொழுது அவர்கள் உருவாக்கிய பிள்ளை பல பிள்ளைகளை உருவாக்கி நல்ல தீனுடைய பற்றாளர்களாக அவர்களுடைய குடும்பத்தையும் தீனை சார்ந்தவர்களாக உருவாக்கி பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நாம் செய்த சேவைகள் இந்த சமூகத்திற்கு பலன் அளித்திருக்கிறது என்ற ஒரு மனம் குளிர்ச்சி அவர்களுடைய உள்ளத்திலே தற்போது வெளிப்படும். அந்த மனம் குளிர்ச்சி தான் இவர்களுக்குரிய துவாவாக இங்கே இருக்கிறது. மக்களே, அத்தகைய வாழும் காலத்திலேயே நம்முடைய பிள்ளைகளை தீர்ந்தாளிகளாக மார்க்க அறிஞர்களாக கல்வியாளர்களாக நாம் உருவாக்குகிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய உலக வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அசாருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பம்சம் பார்த்தோம் சொன்னா, குழந்தைகள் சேட்டை செய்தாலும் கூட அந்த சேட்டையும் நமக்கு ஒரு நன்மையை தருகிறது. இவ்வளவு நேரம் பெரிய அதிர்மார்கள்லாம் போய் சப்தம் வைக்கணுமே என்னதான் செய்யலாம்னு தோண்டி பார்த்தாங்க, ஒன்றும் செய்ய முடியல. ஆனா ஹசரத்துடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை இப்ப போய் எதையாவது ஹசரத்துடைய பிள்ளைகளானா மாஷா அல்லா, அந்த குழந்தை போய் எதையாவது நோண்டணும்னு போய் நோண்டிடுச்சு. ஆனா இப்ப பாருங்க, சப்தம் மிக அருமையாக கேட்குது. இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அருள். நாம விளையாட்டாக இருந்தாலும் சேட்டையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அருள் என்று வந்துவிட்டால் எந்த வழியிலும் நம்மை தேடி வரும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஆக தாய்மார்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த இடத்திலே எல்லோரும் பூரிப்போடு அகமகிழ்வோடு சந்தோஷமாக குழுமி இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்வானாக. இங்கே எப்படி மன மகிழ்வோடு இங்கே அமர்ந்திருக்கிறோமோ அதே போல் நாளை மறுமையில் சூரத்தில் அனைவரும் சங்கமிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. பெரியவர்களுக்கு முன்னால் மென்மேலும் வார்த்தைகளை பேசுவதற்குரிய தகுதி இல்லை என்ற காரணத்தினால் பெரியவர்கள் பேசுவதற்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய உரைக்கு மிக மிகுந்த ஜஸாக்கமுல்லாஹு கைரன் கஸீரா இத்தாரை. அடுத்தபடியாக முகமது அசாருதீன் இர்ஃபானி ஹஸரத் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். முஸம்மில் இர்ஃபானி ஹஸரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நுஸல்லி வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். எப்போவுமே தலைகள் இருக்கிறப்ப வாழாடக்கூடாதுன்னு சொல்லுவோம். எங்களை உருவாக்கிய எங்களுடைய உஸ்தாது பெருமர்கள் வந்திருக்கிறாங்க. பொதுவாக மற்ற மதரசாக்களை போன்று அல்ல எங்களுடைய மதரசாக்கள். நாங்கள் ஓத இந்த மதரசாவின் வாசற்படியிலே கால் வைக்கின்ற பொழுதே எங்களை ஒரு அரவணைப்போடு ஒரு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்டு இன்று நாங்கள் எல்லாம் ஜொலிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழுமையான காரணம் அவர்கள்தான். மிக குறிப்பாக அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்தியதற்கு மேல் முதல்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ், அவன்தான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன். அதனால்தான் இன்று பார்க்கிறீர்கள், அந்த செய்த உழைப்பினுடைய விளைச்சல் தான் இந்த குழந்தைகள் தான். இன்று அவர்கள் சொல்லிக் கொடுத்ததன் அடிப்படையில் அல்லாஹுவை மட்டுமே நோக்கமாக வைத்து அல்லாஹுக்காக வேண்டி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குழந்தைகள் மீது நாம் காட்டக்கூடிய அந்த அக்கறை, அதுதான் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விளைச்சல்கள். பொதுவாக எங்களுடைய ஓதும் காலத்திலே எங்களுக்கு மார்க்க கல்வியோடு சேர்த்து உலக கல்வியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சொன்னாங்க இது ஈரோட்டில் முதல். ஆனால் மேற்கத்திய ஐரோப்பிய கலாச்சாரங்களிலே இது பிரபல்யமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இந்த ஹோம் ஸ்கூலிங் என்பதை போல ஹோம் மதரசா என்ற அடிப்படையிலே, ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தூரமாக மிக தொலைவில் இருப்பாங்க. இப்பவும் கூட இந்தியாவில் பெரும் பணக்காரர்களுடைய குழந்தைகள் எல்லாம் வீடுகளில் மட்டுமே அவங்க தன்னுடைய ஸ்கூல் படிப்பையே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம வெளிரங்கமா பார்க்கலாம். பைஜூஸ் என்ற ஒரு ஆப் வந்துச்சு. அது மூலியமா கிட்டத்தட்ட ஃபீஸ் மட்டுமே 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டி தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு தூர நோக்கு சிந்தனையுடன் எதிர்கால இஸ்லாம் எதை நோக்கி நகர்கிறதோ அதை நோக்கி நாம் நகர்கின்ற பொழுதுதான் அவர்களை நாம் ஆட்கொள்ள முடியும்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, எங்க குழந்தைகளை வெளியில அனுப்புறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு தயக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அது அவங்களுடைய வாகன வசதி இல்லாமையா இருக்கலாம், இல்ல மகரமானவர்கள் வெளியில வந்து விடுறதுக்கான ஆள் இல்லாம இருக்கலாம், இல்ல வீடுகளும் பள்ளிவாசல்களும் மிக தூரமாக இருக்கலாம். அதை விட குறிப்பாக நிறைய பேர் ஷார்ட் டைம்ல எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. குறுகிய நேரத்தில் நிறைய விஷயங்கள் அடையணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அசாரஸ் அவங்களுடைய மதரசால அவங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரமே என்ன அப்படின்னு சொன்னா, அரை மணி நேரத்துல பாடங்கள் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக 3 மாதத்திற்குள் இருக்கிற எல்லா குழந்தைகளும் குர்ஆன் எடுத்துருவாங்க. அதை எந்த ஒரு நம்ம ஆட்சேபனையும் தெரிவிக்க முடியாது. 3 மாதத்தில் குர்ஆனை எடுத்ததோடு இல்லாமல் அவர்களுக்கு குர்ஆனை அடுத்த கட்டமாக எப்படி ஓத வேண்டும், தஜ்வீத் முறைப்படி எப்படி ஓத வேண்டும், அந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாக ஈரோடு மாநகரத்தில் மிக சிறப்பான முறையில் இங்கு நடத்தி வருகிறார்கள். அதாவது அவங்க நமக்கு 2 கிளாஸ் ஒதுக்கி கொடுத்தாங்க. அடிப்படையில் நாமளும் அங்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் மிக குறிப்பாக மாணவர்களிடத்தில் நாம் பழகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது அவர்களுடைய விருப்ப வெறுப்புகளோடு நம்ம இணையக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக ஈரோடு மாநகரில் நடக்கக்கூடிய இந்த மதரசாவிலே குழந்தைகள் இருக்கிறார்கள். குறைந்த வயதிலேயே குர்ஆனை எடுக்கக்கூடிய அந்த தன்மை வந்து எங்களுடைய உஸ்தாதுமாருடைய வீட்டில இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்க ஓதக்கூடிய காலத்திலே உஸ்தாதுமாருடைய மகனார்களை எல்லாம் எங்கள்கிட்ட அமைச்சு வச்சு ஓத சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் 7வது சுப்ரா ஓதி கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய உஸ்தாது குழந்தை அவங்களுடைய மகனார் என்கிட்ட ஓதி இருக்கிறார். அப்படி ஓதனப்ப அவர் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கான திறமையை கொடுத்திருந்தான்னு சொன்னா, அந்த பையன் குர்ஆனை கூட்டி ஓதுவாருன்னு தெரியாது. என்கிட்ட வந்து இந்த ஆயத்தை நீ சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்பார். கேட்டு உடனே 5 நிமிஷத்துல அதை மனப்பாடம் பண்ணிடுவார். முழுமையா அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவார். அந்த முறையை அப்படியே நாங்க இங்க சொல்லி கொடுக்கிறோம். அந்த குழந்தைகள் குர்ஆனை ஓதுவதோடு சேர்ந்து சூறாக்களை மனனம் செய்வது, அதே போன்று மற்ற காரியங்கள் துஆக்களை மனனம் செய்வது என எல்லா விஷயங்களிலும் ஒரு உஸ்தாது ஒரு மாணவர் சரியாக அரை மணி நேரம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது மிகச்சிறப்பாக அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. நிறைய பேருடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய பசங்க மக்தப்ல ஓதுனாங்க, 6 வருஷம் ஓதுனாங்க, ஆனா குர்ஆன் எடுக்கல, உங்கள்கிட்ட வந்து 2 மாசத்துல குர்ஆன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நம் காதுகளில் கேட்க முடிகிறது. இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம், அவங்களுடைய பெற்றோர்களும் ஆர்வப்படுறாங்க. வீடுகளில் பொதுவாக உலமாக்கள் பயான்ல சொல்லுவாங்க, நாங்களே நிறைய பயான்ல கேட்டிருக்கிறோம், வீடுகளில் முதல்ல நீங்க முசல்லா வச்சு தொழுதீங்கன்னா உங்களுக்கு பின்னால் குழந்தைகள் தொழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நாமும் குர்ஆன் கற்றுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நாமும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு, ஹஸ்ரத் எங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க, எங்களுக்கு ஒரு கிளாஸ் சொல்லி கொடுங்க என்று கேட்டு அவர்களும் கிளாஸ்ல சேர்றாங்க. ஹஸ்ரத்துடைய மிகப்பெரும் சாதனை, மூதாட்டி ஒருவர் 60-70 வயதான மூதாட்டி ஒருவர் ஹஸ்ரத் அவங்கள்ட்ட குர்ஆன் ஓதி முடிச்சிருக்காங்க. இது மாதிரி 2-3 பேர் நான் கூட ஹஸ்ரத்தை சொன்னேன், ஒரு ஆண்டறிக்கை மாதிரி போட்டு நீங்க ஒரு வருஷத்துல கொடுத்த எத்தனை பேர் உங்கள்ட்ட குர்ஆன் முடிச்சிருக்கிறாங்க, எத்தனை வயதை சார்ந்தவர்கள், அதெல்லாம் எழுதி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஆண்டு விழா வேலைகள் காரணமாக அதை எழுத முடியாத சூழ்நிலை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் ஃபைசுல் இர்ஃபான் மதரசாவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்கலாம். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள். குறிப்பாக உங்களுடைய துஆவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை விட உங்களுடைய துஆக்களை மட்டுமே நாங்கள் எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். வரக்கூடிய நபர்கள், இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கு துஆ செய்வதோடு உங்களுடைய ஆதரவை இன்ஷா அல்லாஹ் கொடுங்கள். வரக்கூடிய காலங்களில் எதிர்கால இஸ்லாமிய குழந்தைகள் யாரும் குர்ஆன் இல்லாமல் கபருக்கு செல்லக்கூடாது. அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் எனக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்ற அடிப்படையில் எல்லா குழந்தைகளும் உருவாக வேண்டும். ஈரோடு மாநகரம் முழுக்க இப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஹஸ்ரத் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஹஸ்ரத் நானு நாடார்வேடி இமாமா வந்த பின்னாடி ஹஸ்ரத் நானு முத்தம்பாளையம் அந்த பகுதிகளில் எல்லாம் மக்தப் மதரசாவுக்காக நிறைய முயற்சிகள் செய்தோம். ஆனால் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறோம். நிறைய இடங்களில் பார்க்கிறோம் முஸ்லீம் வீடுங்க 2 வீடு மட்டும் ஒண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் தூரமா 1 கிலோமீட்டர் தள்ளி 2 வீடு ஒண்ணா இருக்கு.
அந்த பெற்றோர்கள்ட்ட போறப்ப யாராவது ஒரு ஹஜ்ரத் எங்களுக்கு கொடுங்க, நாங்க மதரசா நடத்துவதற்கு சொல்லுங்க என்று நம்ம இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் உஸ்தாதுமாருடைய மஷவராவின் அடிப்படையிலே இரவு நேரத்தில் மாணவர்கள், அதாவது காலேஜ் போறவங்க, வயசானவங்களுக்காக எங்களுடைய பள்ளியில இதே போல மக்தப் மதரசா நடக்குது. கிட்டத்தட்ட எங்களுடைய பள்ளியினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பான்மையாக ரயில்வேல வேலை செய்யறோம். ரயில்வே ரிட்டையர்ட் ஆபீசர், ஏதாவது எல்ஐசியில மற்ற பேங்க்ல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவங்க. இந்த மாதிரி அறிவிப்புகள் மஷூராவின் அடிப்படையில் சொல்லி நம்ம செஞ்சதுல கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பெரியவர்கள் 10 பேர் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்திருக்கிறார்கள். 2வது பேட்ச் அல்லாஹ்வுடைய கிருபையில தொடங்கி இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோட விடுமுறை விட்டோம். இந்த பேட்ச்ல கிட்டத்தட்ட 6 பேர், அதுல குறிப்பா 4 பேர் வாலிபர்கள். ஒருத்தர் கொங்கு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறார், ஒருத்தர் ஐடில இருக்கிறார். இது போன்ற மாணவர்கள்லாம் வந்து ஆர்வத்தோடு ஓதி குர்ஆனை முடிக்கிறார்கள். குர்ஆன் என்பதுதான் நம் வாழ்க்கையின் முழுமையான வெற்றி. அதை நம் அடுத்த சமூகத்திற்கு நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு முழுமையான கடமை ஆலிம் உலமாக்கள் மீது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் இந்த மதரசாவை அல்லாஹ் தஆலா முழுமையாக பொருந்திக் கொள்வானாக. இதற்கான ஆதரவையும் கியாமத் வரைக்கும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா முழுமையாக நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அழகான செய்தியை சொன்ன ஹஜ்ரத் அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்ஷா அல்லாஹ் நம்ம அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்புரை, ஆன்மீக உரையை தருவதற்கு முதல்வர் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக கடைசியாக வாழ்த்துறை சங்குநகர் பள்ளியின் தலைமை இமாம் முகமது இஸ்மாயில் இர்ஃபானி ஹஜ்ரத் அவர்கள் ஒரு சில வினாடிகள் நமக்கு வாழ்த்துறை தருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அழகான இந்த நிகழ்வில் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய வீரிலும் மேலான உஸ்தாதுமார்கள், அது மட்டுமல்லாமல் இங்கே இத்தனை குழந்தைகளை பார்க்கும்போது, பெரியவர்களை பார்க்கும்போதும் மிகுந்த ஆனந்தம் அடைகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னால் ஒரு மதரசாவுடைய விழாவிற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் சென்று வந்தேன். ஒரு மதரசா அங்கே தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மதரசா, டே ஸ்காலர்களாக நடந்து கொண்டிருக்கின்ற மதரசா. இது ஆங்காங்கே நடந்து கொண்டு ஒன்றாய் சேர்ந்து பார்க்கும்போது இத்தனை நபர்களுக்கு இந்த மதரசாவினுடைய நிறுவனர் ஹசரத் கிப்லா அவர்கள் இவ்வளவு சிறப்பாக நடத்துகின்றார்கள் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது. அல்லாஹ் அவர்களை கபில் செய்தல் புரிவானாக. மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு வளர்ச்சியையும், இந்த மதரசா இன்னும் மாணவர்கள் அதிகமாக கலந்து கொண்டு பெரியவர்களுடைய துவாவோடு சிறப்பாக நடைபெறுவதற்கு அல்லாஹ் நசீபாக்கி புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரன் ஃபித்தாரை. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் ரொம்ப நேரம் பேசுவாங்க, இருந்தாலும் நம்ம 9:30 மணிக்கு வந்தது இல்லையா, அதனால் ஹஜ்ரத்துடைய பயான் கேட்கணும் என்பதற்காக மிக சுருக்கமாக முடித்து கொண்டார்கள். இப்பொழுது நம்ம ஆர்வம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்ம ஆன்மீக உரை வருவதற்கு ஜாமியா இர்ஃபானியா அரபிக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் ஏஎஸ் அஸ்ஸத் அஹ்மத் சர்வீஷா ஹசரத் தாமத் பரக்காத்துஹு அவர்கள் நமக்கு உரையாற்றுவார்கள். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக, முஸ்லிம்களாக இறை நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவராக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி உயர்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ். வெறும் கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான உம்மத்திலே ஆக்கி உயர்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய சபையிலே, திருக்குர்ஆனை போற்றக்கூடிய சபையிலே கலந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே ஹஜ்ரத் தலைமை ஏற்றாங்க, இந்த ஹஜ்ரத் முன்னிலை வகித்தார்கள். அதுபோன்று அந்த மறுமையுடைய சபையிலே அல்லாஹ் தலைமையேற்றிருப்பான். கர்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலை வகித்திருப்பார்கள்.
எல்லா வழிமாறுகளும் எல்லா நல்லடியாரும் இதுபோல் சூழ்ந்து அமர்ந்திருப்பார்கள். அந்த சமயத்திலே ஒரு நபரை கொண்டு வரப்படும். அவருக்கு முத்து மாணிக்கங்களான கிரீடம் அறிவிக்கப்படும். சூரியனை போன்று ஒளிரக்கூடிய மெம்பர்களை போடப்படும். மிக உயர்ந்த பதவிகளையும் பட்டாடைகளையும் உண்டாடப்படும். எல்லாரும் தலைமுடிச்சு பார்ப்பாங்க, இவர் இவ்வளோ அந்தஸ்து இருக்கிறாரே, இவர் யாரு? நபியா, ரசூலா, ஷஹீத், அல்லாஹ்வுடைய ஷஹீதானவரா என்னெல்லாம் கேட்கப்படும். அப்போ சொல்லப்படும், இவர் பெரிய நபியும் அல்ல, ஷஹீதும் அல்ல, இவர் தன் பிள்ளையை ஆலிமாக்கியவர், இவர் தன் பிள்ளையை ஓதி குர்ஆன் ஓத வைத்தவர். குர்ஆன் ஓதக்கூடிய பெற்றோருக்கு அந்த சபையிலே அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்த்து எல்லாரும் ஏங்குவார்கள், நமக்கு இப்படி நாம் ஆக்கவில்லையே என்று. நாமும் பிள்ளைகளை படிக்க ஓத வைத்திருந்தால், குர்ஆன் ஓத வைத்திருந்தால் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கலாமே என்று எல்லோரும் ஏங்குவார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் பெற்றோருக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவார். அவுரங்கசீப் நீலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அரசர். அவருடைய மகன் ஹாபிஸ் ஆகல, ஆனா அவன் மகனுடைய மகன் ஹாபிஸ் ஆயிட்டாராம். அந்த பேரக்குள்ள தாதாட ஸ்வீட்லாம் கொடுத்து பையன் வந்தாரு. பையன் சொன்னா என் பையன் ஹாபிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னார். அவர் நமக்கு சிரிக்கவே இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை, ஸ்வீட்டை வாங்கிட்டாங்க. இப்போ மகன் கேட்டாரு, என் புள்ள ஹாபிஸா, சந்தோஷம் இல்லையா அவங்களுக்கு, மகிழ்ச்சியே இல்லை அவங்களுக்கு கேட்டாங்க. அவரும் சொன்னாங்களாம், உன் புள்ள ஹாபிஸானா உனக்கு அந்தஸ்து மரமே அல்லாஹ்ல கொடுப்பான், உயர்ந்த பதவி அல்லாஹ்ல கொடுப்பான், என் மகன் ஹாபிஸா இல்லையே அப்படின்னு தாத்தா சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த பையன் அவன் வயசாயிருக்காம 50 வயசு மகனுக்கு, அவர் அந்த வயசுல போய் குர்ஆனை கற்று ஹாபிஸ் ஆயிட்டாங்க. எங்க வாப்பா சந்தோஷப்பட்டு சொல்றாங்க, எங்க வாப்பா மகிழ்ச்சியாகணும், தன் பேரப்புள்ள ஹாபிஸாய் ஹாபிஸாலேயே கவலைப்பட்டதற்காக வேண்டி அந்த வயசுல போய் கஷ்டப்பட்டு ஹாபிஸ் ஆயிட்டாங்க. பண்புகளே, பிள்ளைகளை ஓத வைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுதே என் பிள்ளை ஹாபிஸாக யார் நினைத்து செய்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் அவங்க செஞ்சாங்க, இன்னி நலத்துலக மாஃபி பத்னி, யாருன்னா எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் மார்க்க சேவைக்கு அர்ப்பணிப்பேன் என்று செஞ்சாங்க பாருங்க. அந்த மாதிரி யாருன்னா எனக்கு பிள்ளைகளை கொடுத்தால் அந்த பிள்ளைகளை நான் மார்க்க கல்விக்காக இறைஞானத்திற்காக கொடுப்பேன் என்று யார் ஈர்த்து செய்கிறார்களோ அவர்கள் பெரிய பாக்கியசாலிகள். எங்க தமிழ்நாடு நாங்கள் ஆறு பசங்க. என் பாப்பா எங்க சின்ன வயசா இருக்கும் கைது வியாபாரம் செஞ்சாங்க. அவங்க அந்த கைது வியாபாரம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காலை எழுந்திரிச்சா 3 மணிக்கு காலை கட்டு வரும், கொண்டு போய் கட்டு இறக்கி 3 மணிக்கு போய் சாப்பிட உட்காருவாங்க, கட்டையில் கால் வந்து அது கொடுக்கணும், திரும்பி வசூல் பண்ணுறதுக்காண்டி ஒரு வீடு கடையாக போகணும். காலை எழுந்து நடந்தே போவாங்க. அப்பெல்லாம் வண்டி செய்யணும் வீட்டில் ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் செஞ்சு நாங்களாம் 10 வயசு, நாங்களாம் 8 படிக்கிற வயசு ஆகலாம். எல்லாரும் சொல்லுவாங்க 6 வருஷம் நல்லா கொடுத்துருக்குறாங்க, யாராவது கூட வச்சுக்கிறாங்க நீங்க இது சொன்ன பொழுது எங்க தகப்பனார் இல்லை நானே சிறப்பு சொல்லி 6 பேரையும் ஆலிமா ஹாபிஸ் ஆக்கினாங்க. 6 பிள்ளைகளையும் ஓத அனுப்பினார்கள். யாராவது கூட துணை வச்சுக்கலாம்னு சொன்ன பொழுது இல்லை என் புள்ள அல்லும் அறந்தறியா போயிடக்கூடாது, அத்தியாவசியம் அறந்தறியா போயிடக்கூடாது, என் புள்ள ஒரு புள்ள கூட இறைஞானம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி 6 பேரையும் ஹாபிஸ் ஆக்கினாங்க, ஆலிமாக்கினாங்க. அல்லாஹ்வுடைய திருப்பேர் இன்னைக்கு இந்த தஹரா வயசு 83 ஆயிடுச்சு. இருந்தாலும் பிள்ளைகள் எல்லாம் அவங்க எவ்வளவு கவனிக்கிறாங்கன்னு கேட்டா அவங்க கண்ணை போட்டு கவனித்துக் கொள்கிறார்கள். காரணம் பிள்ளைகளை ஆளுங்களை ஆளுநராக்கியதன் காரணமாக நீங்கள் எத்தனையோ பேர் பார்க்கிறோம். உலகக்கல்வி அதையே சொல்றாங்க. இந்த பிள்ளைகள் வயதான காலத்திலே இந்த படிப்பை யார் பெருசா கருதுறாங்களோ அவர் பெற்றோரை கவனிக்கிறது இல்லை. பார்க்கிறோம், நமக்கு எத்தனையோ உலகம் பார்க்கிறோம், எத்தனையோ பள்ளிவாசல்ல முசாஃபரா வர்றாங்க. ஏன்னா இன்னும் நீ பிச்சை போடுறீங்க பிள்ளைங்க இல்லையான்னு கேட்டா 4 பிள்ளைங்க நீ எல்லாரும் பிலிகா படிக்க வச்சு, எம்கா படிக்க வச்சு, எல்லாம் படிக்க வச்சு, கல்யாணம் முடிஞ்ச கை விட்டாயே கேவலமா சொல்றாங்க. யாருக்கு உலக கல்வி மட்டும் கொடுக்கப்பட்டு
மார்க்கங்களில் கொடுக்கப்படவில்லையோ அந்த பிள்ளைகளின் உலகத்திலேயே பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனா எந்த பிள்ளைகளை குர்ஆன் ஓத வைத்தாயோ, எந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய ஞானங்களை கற்றுக் கொடுத்தாயோ அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் பெற்றோர்களை அவமதிக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது பெற்றோர் எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும் என்று. உலக படிப்பிலே அந்த கல்வி இல்லை. யாராவது சொல்ல முடியுமா நான் துனியாவுடைய படிக்க வச்சேன் அந்த படிப்பு சொல்ல முடியுமா? 8ஆவது படிச்சுட்டு இருந்தான், கொஞ்சம் படிச்சாங்க, 10ஆவது படிச்சான், இன்னும் எல்லாம் படிச்சு போயிட்டான், +2 படிச்சான், இன்னொரு அம்மா தான் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சின்ன வயசாக அம்மா வச்சு அத்தாச்சா அம்மா ஆயிரம், 10ஆவது வந்துட்டா அம்மா அண்ணா போகும், அத்தாவை எதிர்த்து பேசுறான், 12ஆவது வந்துட்டா அத்தாவே அடிக்க ஆரம்பிச்சிடறான். காலேஜ் கூட சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உலக படிப்பு வர 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 அவங்க பெருமையும் பெற்றோருக்கு மாறுசு உண்டாயிட்டே போகுது. ஆனா மார்க்கத்தில் இருக்குது, நீ அல்லாஹ் பத்தி கற்றுக் கொடுத்துருந்தா, இறைஞானங்கள் கற்றுக் கொடுத்துருந்தா அந்த அல்லாஹ்வுடைய கல்வி வர வர அந்த பிள்ளை படித்து கொண்டே போகும். உஸ்தாத் சொல்லுவாங்க, சேஷனாக சொல்லுவாங்க, எப்படி வாழை மரத்திலே வாழை குலையில் தொங்கல் அதிகமாக அந்த வாழை மரம் பணிந்து விடுகிறது, அப்படியே புரிஞ்சுது, அப்படியே லேசா வாழை மரம் தான் படிச்சு நேரம் நிற்கும், வாழை மரம் தொங்கல் அப்படியே பறிச்சு போயிடும். அந்த மாதிரி இல்முகள் இறைஞானங்கள் வர வர நீ பணிந்து போறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஞானங்களை கொடுப்பது குர்ஆனுடைய கல்வியாக இருக்கு. குர்ஆனை அவர் கற்றுக்கொள்ள அல்லாஹ் அவருக்கு பணிவையும் பெற்றோருக்கு அன்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த உலகத்திலே யாருக்கு உலகத்திலே மட்டும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ் பற்றி ஞானம் கற்றுக் கொடுக்கவில்லையோ, அல்லாஹ்வை பற்றி கற்றுக் கொடுக்கவில்லையோ அந்த பிள்ளைகள் உலகத்திலேயும் அந்த பெற்றோரை மதிக்க மாட்டார்கள், பெற்றோரை விதிப்பார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் பற்றி கற்றுக் கொடுக்கல. இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்திருந்தால் இந்த உலகத்திலேயும் நம்மை கவனிப்பார்கள். மறுமையில் நாம் பிள்ளைகளுக்கு உலகத்தை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு குர்ஆன் கற்றுக் கொடுக்கல, தொழுகை கற்றுக் கொடுக்கல என்று சொன்னால் எந்த பிள்ளைகளுக்காக வாதாலாம் கஷ்டப்பட்டு உழைத்தோமோ, யாருக்காக வேர்வை சிந்தனமோ, நாம் பட்டிகளெல்லாம் பிள்ளைகளை வளர்த்து ஆராய்ச்சி ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணுமோ அந்த பிள்ளைகள் நமக்கு சாபமாயிருவாங்க, நமக்கு எதிராக மாறிடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பிள்ளைகள் வருவதை சொல்றாங்க, யாரா ரப்பனா அத்தானா சாரத்தனா குபரானா ஃபஅதல்லூன சபீலா ரப்பனா ஆதிஹிம் தஅஃபைன் மின் அஸாப் வல்அஃபுன் கபீரா. யாரே அம்மா அத்தா தொழுது சொல்லிட்டல்லா, குர்ஆன் ஓத கத்து கொடுக்கல, படிதாடா வாழ்க்கை, கெட்டுதாடா வாழ்க்கை, பிரசுதாடா வாழ்க்கை சொல்லி கொடுத்தாங்க. நான் ஜும்மா தொழுக போகாம ஸ்கூலுக்கு போனோம், நான் ஜும்மா தொழுக போகாம நான் காலேஜ் படித்தோம், இன்னைக்கு தொழுகை இல்லாம போனதுக்கு குர்ஆன் ஓதாம போனது அம்மா தான் காரணமே. ஆனால் நம்ம எதிர்க்கும் தண்டனை விட 2 மடங்கு அம்மா தான் ரூபாய் மதுவா செய்வோம். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சாப விடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே யாருக்கா உழைத்தோமோ அந்த பிள்ளைகள் நமக்கு எதிராக மாறிடுவாங்க. அதே சமயத்திலே அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுத்திருந்த, தொழுகை கற்றுக் கொடுத்திருந்த, இறைஞானம் கற்றுக் கொடுத்திருந்தேன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை அந்த பிள்ளை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிச்சுட்டு நாம செஞ்ச பாவத்தினால் நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிச்சா அந்த பிள்ளை சொர்க்கத்துக்கு போகாது, அந்த பிள்ளை சொர்க்கத்துக்கு போகாது. குறுக்க வந்து உட்கார்ந்து அந்த பிள்ளை, யாருடா இவன் சொர்க்கத்துக்கு போற எங்க அம்மா தான் காரணம், நான் புராணம் எங்க அம்மா தான் காரணம், என்னை சொர்க்கத்தை பிடிச்சி நரகத்தை நான் ஒத்துக்க மாட்டேன்டா, நானும் சேர்ந்து போயிடுறேன், நானும் சேர்ந்து போயிடுறேன்டா, அவங்க அனுபவம் என்று அந்த பெற்றோர் அந்த குழந்தைகள் கெட்டுவார்கள். அந்த பிள்ளையுடைய சிபாரிசை கொண்டாங்க. ஒரு காலம் ஒரு பிள்ளையை ஓத வைத்திருந்தால் அந்த பிள்ளைகள் ஒன்றை கூட்டு கொடுக்க மாட்டாங்க, மறுமையில் ஒன்றை கூட்டு சுமந்து போவார்கள். காரணம் என்ன? அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க சொன்னார். எனவே அன்பர்களே, பிள்ளைகளை கொடுத்து அல்லாஹ் கொடுத்து பெரிய அம்மானிகள். அந்த பிள்ளைகளை நாம் உண்டாக்கவில்லை, அந்த பிள்ளைகள் ஒரு பல்லு நாம கொடுக்கல, ஒரு நகை நாம கொடுக்கல, ஒரு இமையை நாம கொடுக்கல, எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். தாய் கருவறையில் வைத்து அல்லாஹ் தஆலா வஹஸல் காலிகீன் படைப்பால் அழகானவனாய் அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு கண்ணு கொடுத்து, கால் கொடுத்து, கிட்னி கொடுத்து, ஹார்ட் கொடுத்து, அழகான உருவத்திலே உவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, அவன் தான் நாடி அழகான உருவத்திலே ஒரு குழந்தையை உண்டாக்கி அல்லாஹ் உனக்கு அமானிதமா அல்லாஹ் கொடுத்திருக்கான். அல்லாஹ் தஆலா உனக்கு அல்லாஹ் பொறுப்பா அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த பிள்ளைகளை நீ நல்லடியார்களாக, முத்தகீன்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்குவது பெற்றோருடைய பொறுப்பா இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும்
அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் கொடுத்த அமானிதங்கள். இந்த அமானிதத்தை அல்லாஹ் கியாமத்தில் கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகளை அல்லாஹ் நல்லடியாரா அல்லாஹ்வோட கொடுத்து முஸ்லீமா அல்லாஹ் கொடுத்தான், மூமினா அல்லாஹ் கொடுத்தான். அந்த பிள்ளைகளை அல்லாஹ்விடத்தில் முஸ்லீமாக கொண்டு போய் சேர்ப்பது பெற்றோருடைய கட்டாய கடமையாக இருக்குது. நண்பர்களே, நான் பார்க்கிறோம். என் சகோதரர் ஒரு ஜும்மாவுக்கு போயிருந்தாங்க. போனா எல்லா வயசானவங்க பெருசானவங்க உட்கார்ந்துருந்தாங்க. குழந்தை யாரையும் ஜும்மாவில் காணோம், பசங்க யாரும் ஜும்மாவில் காணோம். பயால கேட்டாங்க, என்ன உங்களை நீங்க எல்லாம் மறடிகளா, யாரும் பிள்ளையா இல்லையா, எல்லாம் வயசானவங்க உட்கார்ந்து பிள்ளை யாரும் வரவே எங்க போயிட்டாங்க? வெள்ளிக்கிழமை சும்மானால் உன் பையன் வாலி பையன் காலையில் உட்காந்துருக்கான், ஸ்கூல்ல உட்காந்துருக்கிறான். மூன்று ஜும்மா தொடர்ந்து விட்டா முனாஃபிக் சொல்றாங்க. அப்போ துனியாவோட ஜும்மா தொழுகையை விட படிப்பு பெருசா போச்சு, காலேஜிலே வாழ்க்கை பெருசா போச்சு. நல்லா வேலைக்கு உங்க பிள்ளைகள் யாராவது துனியாவோட 13 வயசு பிள்ளை பாலிகாயிடுறாங்க, பெரிய பிள்ளை ஆயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி உலக படிப்பு காரணம் ஒரே ஒரு ஜும்மா விட்டா கூட நீங்க அல்லாட படிக்கிறீங்க. ஒரு ஜும்மா விட்டா அல்லா படிக்கிறீங்க. நாங்களாம் படிக்கிற நேரத்துல ஜும்மா அனுபவிச்சிருக்கோம். ஆனா இப்ப என் தம்பி எல்லாம் தங்க பிள்ளை படிக்கிற காலத்துல ஜும்மா அனுபவிக்கிறது இல்லை. அது வெளியே லீவ் போடுறாங்க. இப்போ துனியா படிக்க வைக்காம போ. நான் வெள்ளிக்கிழமை அனுப்புறதே இல்லை. யாருமே வெள்ளிக்கிழமை அனுப்புறதே இல்லை. ஜும்மா பெருசு படிப்பை விட. படிப்பு வாழ வைக்க அல்லா வாழ வைக்கிறான், படிப்பு வாழ வைக்க அல்லா வாழ வைக்கிறான். ஆனா ஜும்மா அனுப்புறது நாங்க. ஏன்னா ஜும்மா விட்டு படிக்க வைக்கிற காலேஜ், ஜும்மா விட்டு படிக்க வைக்கிற ஸ்கூல் பிரயோஜனம் கொடுக்குமா அவனுக்கு? அதை விட வாழ வைக்குமா? ஒரு காலம் வாழ வைக்காது. வாழ வைக்கிறவன் அல்லா, ரிஸ்க் கொடுக்கிறவன் அல்லா. எல்லா வேலைக்கும் ஒரு ஸ்கூல் போக பிள்ளைகளை துனியாவுடைய படிப்புக்காக வேண்டி, அதற்கு குறிப்பாக பெண் குழந்தைகளை வயதுக்கு வந்த பிறகு காலேஜ் என்ற பெயர்ல, ஸ்கூல் என்ற பெயர்ல தயவு செய்து யாரும் வீட்டு வெளியே இருப்பாங்க. நீங்க பேப்பர்ல பாக்குறோம், பேப்பர்ல எவ்வளவு நம்ம கட்டாவே இப்ப நேற்று கூட பார்த்து பேப்பர்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறான், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற அப்பா நிக்கிறாங்க. மகன் காலில் அம்மா விழுது, டமால் விழுது, அம்மா வந்துருமா போகாத. அந்த புள்ள 20 வருஷம் எந்த பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கணுமோ அந்த புள்ள இல்ல அவங்க தான் போகன்னு சொல்லுது. ஒரு காஃபிர் கூட போவேன்னு சொல்லுது. 20 வருஷம் பெற்று வளர்த்த அம்மா தான் உதவி போகுது. காரணம் என்ன காரணம்? அவன் என்ன வீட்டுக்குள்ள ஏறி செவுதி ஏறி குஞ்சா வந்து லவ் பண்ணாவே நீ விட்டு வெளியே அமைச்சதுனாலதான். வயசுக்கு வந்த பிள்ளைய காலேஜுக்கு பேர் சொல்லி, பள்ளிக்கூடம் பேரை சொல்லி நீ விட்டு வெளியே அமைச்சதுனாலதான். கேமரா அல்லாவுக்கு நாங்க போட்டு தவறு செஞ்சுனா, ஒருவேளை காஃபியா போச்சுன்னா கேமரா 1.5 நேரம் அந்த அனுப்புவாங்க. அந்த பிள்ளை தப்பு கிடையாது, அந்த பிள்ளை வயதுடைய கோராது. அந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே அமைச்ச பாவம் உலகத்தான் போய் சேரும். அந்த பிள்ளை சினாசமா உலகத்தான் போய் சேரும். எந்த காரணத்தை முன்னிட்டும் பள்ளிக்கூடம் வீட்டு வாசல் விட்டு பள்ளிக்கூடங்கள் பேர்ல கூட்ட விட்டு வெளியே இருப்பாரு. அல்லாவுடைய எத்தனையோ மாதிரி எந்த படிப்பு படிக்கிறாங்களோ நல்லா பார்த்தாச்சு. 10th +2 எல்லா படிப்பையும் எந்த படிப்பாவது அந்த பிள்ளைகளும் சொல்லுங்க. ஆண் பிள்ளைக்கு பரவாயில்ல, படிக்கிறாங்க, வேலைக்கு போறா, வேலை உதவியா இருக்குது. அந்த பிள்ளையுடைய உலகத்திற்கோ மறு உலகத்துக்கு ஏதாவது உதவும் சொல்லி பார்க்கலாம். 10th படிக்க உதவும் சொல்லுவாங்க. +2 படிக்கிறான், எல்லா தியாகத்தையும் படிக்கிறான், படிக்கிறான், அதுக்கு ஏதாவது உதவுதா அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில? எந்த பெருமாளுவா கேட்டாங்க, அல்லாஹ் இந்தியா யாரெல்லாம் பிரயோஜனம் இல்லா கல்வியை பாதுகாப்பு துவா செஞ்சாங்க. அந்த பிள்ளைகள் பெற்றோர் படி ஏதாவது பிரயோஜனம் சொல்லுங்க. எந்த பிரயோஜனம் இல்லாத கல்விக்காக வேண்டி விட்டு வெளியே போடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைஞ்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள்லாம் தொழுது வருவாங்க. ஏன்னா பெருமானாருடைய காலம் பொற்காலம். ரசூல் அனுபவிச்சிருந்தாங்க. ஆண்கள் முன்னாடி, அப்புறம் குழந்தைங்க சஃப்பு, அப்புறம் பெண்கள் சஃப்பு. பெண்கள் தொழுது வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பயான்ல ஆண்களும் கேட்பாங்க, பெண்களும் கேட்பாங்க. பெண்கள் ரசூல் தொழுது முடிஞ்சு சலத்தில் உட்காந்துருவாங்க. பெண்கள் வந்து சொல்லுவாங்க. பெண்கள்லாம் தொழுது முடிச்சு போன பிறகு பெருமா ஆண்கள் வெளியே அனுப்புவோம் சொல்லாரு. இதான் சொல்ல பழக்கமா இருந்துச்சு. அவங்க எல்லாம் காலம் 2 வருஷம் அப்ப அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. பெண்கள் பெரிய தொழுது வந்துட்டு இருந்தாங்க. உமரஜியோட ஆட்சிக்கு வந்த உடனே பெண்கள் தொழுவ ஆரம்பிச்சாங்க. பெண்கள் தொழுவ வர வேணாம் பெருமானசனா சொல்லிட்டாங்க. உமரஜியெல்லாம் சொல்லிட்டாங்க. உடனே சஹாபாக்கள் கவலையா போச்சு. ரசூலுல்லாஹ் தொழுது இருந்தோம், அவங்கள தொழுது இருந்தோம். உமர் ஆட்சிக்கு வந்தாரு, பெண்கள் தொழுவ வர வேணும்னு சொல்லிட்டாரு. ஜமாத்தோ தொழுதா சோர்வு இல்லாம இருக்குது, ஒரு புத்துணர்ச்சியா இருக்குங்கிறதுக்காண்டி அவங்க தான் மன கஷ்டப்பட்டு போய் ஆயிஷா நாயகத்துக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மனைவிட்ட போயிட்டாங்க.
ஆயிஷா நாயகமே உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்தாரு, பெண்கள் தொழுவர வேணாம்னு சொல்லிட்டாரு. நீ கொஞ்சம் சொல்லி ரசூலுல்லாஹி மனைவி நீங்க, இந்த உம்மத்துடைய தாய் நீங்க சொன்ன உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, மீண்டும் தொழு அனுமதி வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, காலம் கெட்டு போச்சு. லவ்கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யன் லமனஅத்துஹுன்ன. இப்ப ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக இருந்தால் பெருமானார் தடுத்திருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த காலம்? பொற்காலம். ஹைருல் குரூனி கர்னி சொன்ன காலம். காலங்களில் சில உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க காலம் கெட்டு போச்சு. ரசூலுல்லாஹ் தக்வா இப்ப இல்ல, இப்ப இறையச்சை இப்ப இல்ல, எனவே தொழுத பெண்கள் வர வேண்டாம்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கடா. 1400 வருஷம் கழிச்சு எங்க பார்த்தாலும் ஆபாசம், யார் கையில பார்த்தாலும் செல்போன்ல பார்த்தா ஆபாச படங்கள், ரோட்ல போனா ரோட்ல போன ஆயிரக்கணக்கான ஆபாசங்கள், எங்க பார்த்தாலும் உள்ளத்தை கெடுக்கக்கூடிய ஆபாசம் நிறைந்த இந்த காலத்துல ஊட்ட விட்டு வெளியே போறேன், ஊட்ட விட்டு வெளியே அவன் பள்ளிவாசலுக்கே போவானான்ட்டாங்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறான். அங்க போனா ஆணும் பெண்ணும் கோயில் ஸ்டேஷன் அல்லது பெண்கள் கல்லூரி, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு சொல்றாங்க, இல்லைங்க நான் வெறும் மொட்டை புள்ள போய் யூஸ் பண்ணி அனுப்புறேன், வெறும் பெண்கள் கல்லூரின்னு சொல்றாங்க. அங்கேயும் பார்த்தா வாக்கு அனுப்ப இருக்கிறான், அங்கேயும் அனுப்ப வர்றாங்க. போற வழி எத்தனை ஆட்கள், எத்தனை பெண்கள் அந்த வெளியே கூட்ட விட்டு வெளியே போன உடனே அந்த பெண்களுக்கு ஹயா போயிடுது, வெட்கம் போயிடுது, கூச்ச உணர்வுகள் போயிடுது. நம்ம உதாரணம் பார்த்துருக்கோம், கல்யாணம் முடிச்சா பொண்ணு அழுத உட்காந்துருக்கும், தலை குத்தி உட்காந்து அழுத பார்த்துருக்குறோம். இன்னைக்கு பார்த்தா கல்யாணம் பார்த்தா பொண்ணு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் உட்கார வச்சுக்கிட்டு காசு உட்கார வச்சுக்கிட்டு ஜாலியா பேசிட்டு காரணம் என்ன? அந்த பிள்ளைகள் அந்த காசாடத்தோடு பழகி இந்த வெட்கம் மானம் ஐயா வெட்கத்தை இழந்து விட்டாங்க அந்த குழந்தைங்க. எனவே நல்லா விளைவிங்க, இந்த படிப்பு உங்களை வாழ வைக்க அல்லாவுடைய கிருபையில பதில அல்லாவுடைய பிச்சை கொண்டு அல்லாஹ் கொண்டு என் பிள்ளைகள் யாரையும் நான் ஸ்கூல் படிக்க வைக்கல, என் பிள்ளைகள் யாரையும் பெண் குழந்தைகள் நான் ஒன்றாவது படிக்க வைக்கல. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபை வீட்டையே எல்லா படிப்பு படிச்சு கொடுத்து அழகா அழகு படிப்பாங்க, தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் படிப்பாங்க. நீ கல்யாணம் முடிச்சு நல்லா புள்ள பிடிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. எந்த வகையான குறைகள் எல்லாம் ஏற்படுது. ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை, ஒரு நாள் கூட ஒன்னாவது அனுப்பவே இல்லை. அது ஒன்னாவது படி ஒன்னாவது 5வது 4வது இருந்தே ஆபத்தா இருக்கு. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சா அந்த 4வது பிள்ளைகளுக்கே ஆபத்தா இருக்கு. அந்த பேப்பர்ல 4-5 வயசு பிள்ளைகளை பத்தி எல்லாம் நம்ம பேப்பர்ல பாக்குறோம். நிறைய அன்பர்களே, நல்லா வயதுக்கு வந்த பிள்ளைகளை எந்த காரணம் மட்டும் நீங்க துனியாவுடைய கல்வி அனுப்பாதீங்க. அதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கிருபை நம்ம இதோட இஸ்லாம் மாஸ்டர் இருக்குது, அங்க ஆலிமாவாக்குற குர்ஆனை கத்து கொடுங்க, வைங்க. அந்த பிள்ளைகள் வாழ்ந்தாலும் அந்த பிள்ளைக்கு உதவியா இருக்கும். அந்த குர்ஆன் உலகமே கைவிட்டாலும் சரி, குர்ஆன் கைவிடாது. எத்தனை பேர் நான் பார்க்க தெரியுங்களா? எங்க சேலத்துல எங்க தாயார் புத்தகம் வச்சிருக்காங்க. எங்க மாசால ஓதுற பிள்ளைகள் கல்யாணம் முடிச்ச பிறகு அல்லாவுடைய நாட்டுப்படி ஒரு பெண்ணுடைய கணவர் உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க, வாதம் அடிச்சு போயிட்டாங்க. அந்த பிள்ளை அந்த மாசாடி முஸ்தாவுடைய ஆயிஷா புள்ள வீட்டுல பக்தப்படுத்துறாங்க, 100 பிள்ளைங்க ஓதுறாங்க. அந்த பிள்ளை அதை கொண்டே அல்லாஹ் வீடு கட்டினா எல்லாம் சொந்தமா ஆகுது. எல்லா கணவரோட சரியாம இருக்கிறாரு, கணவரையும் பாத்துக்கிறாங்க, வீட்டுல எல்லா செலவு பாத்துக்கிறாங்க. உமராக்கு போயிருக்காங்க, சொல்ல வரேன், உலகமே கைவிட்டாலும் குர்ஆன் உங்களை கைவிடாது. குர்ஆன் உங்களை உலகத்தை நிம்மதியா வாழ வைக்கும். எனவே உங்க பிள்ளைகளை குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுங்க, அந்த பிள்ளைய ஆலிமா ஆகிட்டாங்க. அந்த குர்ஆனுடைய அந்த இல்மு இருக்குதே, அந்த பிள்ளைகளை நல்லபடியாக அந்த பிள்ளைகளை வாழ வைக்கும். எனவே ஒரு நாள் துன்யாவுடைய படிப்புக்கு பசங்களை படிக்க வைங்க, அந்த துன்யா ஒரு கல்விக்காக வேண்டி உலகத்திலே தொழில் செய்ய படிக்க வைங்க. பெண் குழந்தைகளுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய இறைஞானங்களை கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ் தஆலாவை கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ்வுடைய ஞானங்களை கற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாத கேள்விகளை போறோம், அல்லாஹ் பத்தி ஒண்ணுமே தெரியல. அல்லாஹ் எங்க இருக்காருன்னா 7 நாள் சொல்றாங்க. அல்லாஹ் கூட இருக்கிறான், அவனை கொண்டுதான் நாம் பேசுறோம், அவனை கொண்டுதான் பார்க்கிறோம், அவன் தான் இயக்கிட்டு இருக்கான். நம்மளையே நம் கை அசைவது அல்லாஹ் கொண்டு, கால் இருப்பது அல்லாஹ் கொண்டு, ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் கொண்டுதான் இயங்குகிறோம் என்ற ஞானங்கள் அல்லாஹை பற்றி ஒன்றுமே தெரியாம இன்னைக்கு பிள்ளைங்க வளர்றாங்க. அல்லாஹ் எங்க கேட்டா 7 வாரத்துக்கு மேல ரசூலுல்லாஹ் எங்க கேட்டா மல்லேறான், ரசூலுல்லாஹ் மல்ல அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். இல்ல அல்லாஹ்வும் கூட தான் இருக்கிறான், ரசூலுல்லாஹ்வும் கூட தான் இருக்கிறாங்க என்ற ஞானங்களை சொல்லிக் கொடுப்பதுதான் பக்தமாக இருக்கும்.
குர்ஆனை கல்வி மனசார போய் வெறும் குர்ஆன் கற்றுக்கிறது இல்ல. குர்ஆனுடைய அடிப்படையான அகீதா என்று சொன்னால் கொள்கைகள். அல்லாஹ் யார், ரசூலுல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்ன சிஃபத் என்ன, அல்லாஹ்வை பற்றி ஞானங்கள், ரசூலுல்லாஹ் பற்றி ஞானங்கள், வசாயில்கள், அக்லாக், முஆஷராத் என்று சொல்வார்கள். யார் எவ்வாறு பழக வேண்டும், மனைவி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும், மாமனாவை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது போன்ற முஆமலா கொடுக்கல் வாங்கல், கடவுளுடைய சட்டங்கள் என்ன, ஜகாத் சட்டங்கள் என்ன, இது போன்ற முஆமலா முஆஷா அக்லாக் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா ஞானங்களையும் கற்றுக் கொடுப்பதுதான் மக்தபாக இருக்கு. மக்தப் என்பது வெறும் குர்ஆன் மட்டுமல்ல அன்பர்களே, அதற்கு மேல் அந்த பிள்ளைகள் யாரை நடந்து கொள்வது, மனைவி நடந்து கொள்வது, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பதுதான் மக்தபாக இருக்கு. எனவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மக்தபுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மக்தபுக்காரன் எவ்வளவு செலவழிக்கிறோமோ அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியமா இருக்கு. நம்மளை கொண்டு யாராவது ஒரு குர்ஆன் கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த கொஞ்சம் மரம் நடனா மரத்தை நடனா அந்த மரம் வளர்ந்துருச்சு, இவன் மூத்தா போயிட்டான். ஆனால் அந்த மரத்திலிருந்து யாரெல்லாம் பழம் சாப்பிடுகிறார்களோ, அது எந்த பறவைகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, எல்லா நன்மையும் அந்த மரம் நட்டு வந்துட்டே இருக்கும். சாதாரண மரம் நட்ட ரொம்ப கிடைச்சதுன்னு சொன்னா நாம ஒரு பக்தம் உண்டாக்கிட்டு போனா, ஒரு குர்ஆன் வாசா உண்டாக்கிட்டு போனா, அந்த பக்தரை எத்தனை பேர் வாழ்நாளெல்லாம் ஓதுகிறார்களோ இந்த எல்லா நன்மையும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நல்லா விளங்கிங்க. உங்க வீட்டுல பரக்கத்து வரணுமா, உங்க வீடு ஆபாதா இருக்கணுமா, உங்க வீடு செழிப்பா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, மகிழ்ச்சியா இருக்கணுமா, வீட்டு பக்தம் உண்டாங்க. எல்லா வீட்லயும் பக்தம் உண்டாங்க. உங்க வீட்டு போறீங்க, பக்கத்து வீட்டு யாராவது எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டை ஒரு பக்தம் உண்டாக்கிங்க. யாராவது அதுக்கு கூட உட்கார கொடுத்து வீட்டு சதா குர்ஆனுடைய குடி இல்லமா இல்லங்கள் ஆகுங்க. ஒரு வீட்டு வழியா வாசல் வழியா போனா குர்ஆன் ஒரு சத்தம் கேட்கணும். கைமா இந்த ஓத வைத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ் சொல்றது கேட்கணும். அப்படிப்பட்ட இல்லமா இல்ல தாகலைன்னு சொன்னால் உங்க வீட்டுல அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கும். பரக்கத்தால் இறங்குவார்கள். எல்லா விதமான ஹைரை அல்லாஹ்வுக்கு தான் கொடுப்போம். வீடுகள் நீங்கள் சினிமா கொண்டையாக்கிறார்கள். எந்த வீட்டுல டிவியிலே செல்போனிலே சினிமா படங்களும் நாடகங்களும் சீரியல் ஒழிக்கிறதோ அந்த வீடுகளை பார்க்கிறோம். எப்படி சினிமாக்கள்ல கடைசியா சோக காட்சி வருதோ அது போன்ற ஒரு வாழ்க்கையில ரோகங்களும் கவலைகளும் சேர்ந்து பின்னி பிணையக்கூடியதாக இருக்கும். நல்லா விளங்கிங்க. உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டுமா, உங்க பிள்ளைகள் வலிமாதல் ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்க வீட்டுல டிவி எடுத்துரு. உங்க வீட்டுல சினிமாவோட டிவி, உங்க வீட்டுல டிவி இருந்தா பரவாயில்ல, டிவியில குர்ஆன் ஓதணும், கராத்து கேட்கணும், பயான் கேட்கணும். இதை தவிர உலகத்தில் சினிமாவுடைய எந்த காரியங்கள் நிகழ்ந்தால் அந்த பிள்ளைகள் அப்படியே மனதிலே பதியக்கூடியதாக இருக்கு. அங்க என்ன நடக்குதோ அதான் மனசுல பதியும். அங்க என்ன பார்க்கறானோ அதான் வாழ்க்கையில செய்வாங்க. உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை ஆகாசப்பட்ட விஷயம் நான் சொல்லுவாங்க. எந்த வீடு டிவி இருக்குதோ அது ஒரு நரகாந்தம் இருக்கிற மாதிரி, அது ஒரு நரகாந்தம் இருக்கிற மாதிரி. எந்த வீட்டுல வயதான தாய் இருக்கிறாங்களோ அதோட சொர்க்கம் இருக்கிற மாதிரி விஷயம் நான் சொல்லுவாங்க. வயதான வாப்பா அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது பணங்குவாங்க, ஏதாவது கோச்சுக்குவாங்க, ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நீ தொடர்ந்து சொல்ற மாதிரி கஷ்டப்படாத, என்ன அம்மா விஷயம் கஷ்டப்படாத, அவங்க இருக்கிறதா சொர்க்கம் உனக்கு. பாப்பா அம்மா எந்த விடுகிறாலும் சொர்க்கம் இருக்கிற மாதிரி. நல்லா விளைவிங்க. எந்த ஒரு டிவி இருக்குதோ அது ஒரு நரகாந்தம் இருக்கிற மாதிரி, எந்த ஒரு டிவி சினிமா ஓடுதோ நரகாந்தம் இருக்கிற மாதிரி அந்த பிள்ளைகள் ஒரு காலம் திருந்த மாட்டாங்க. எனவே இன்னைக்கு இந்த சபையை வச்சு எல்லாரும் முடிவெடுக்க இனிமே எங்க வீட்டுல சினிமா டிவி இருக்காது, அப்படியே இருந்தாலும் கிராத் ஓடும், பயான் ஓடும், அதாவது துனியாவுடைய எந்த விஷயங்களும் ஓடாது என்று நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில எல்லாம் பரக்கத்தை எல்லாம் கொடுப்பான். எங்க வாழ்க்கை எல்லாம் ஞாபகத்தை எல்லாம் முடிவானா எந்த வீடு பள்ளிவாசலை போன்றாகிறதோ, எந்த வீடு சதா குர்ஆன் ஒலிக்கிறதோ அந்த இல்லம் பள்ளிவாசலை போல் நிம்மதி உள்ள வீடாக இருக்கும். எந்த ஒரு சினிமா கோட்டையா 4 பக்கம் பெரிய ஸ்பீக்கர் கட்டி ஹோம் தியேட்டர் வச்சு வீடு சினிமா தியேட்டர் எந்த வீடு ஆக்கலையோ அந்த வீடு சோகங்களும் கவலையும் சூழ்ந்த வீடாக இருக்கும். எனவே உங்களுடைய வீட்டை நிம்மதியான வீடாக சந்தோஷமான வீடாக வேண்டும் சொன்னால் சதா குர்ஆன் ஒலிக்கூடிய இல்லமாக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையினால குர்ஆனுடைய தஃப்சீர் 30 ஜூஸையும் என்னுடைய சகோதரர் சுபைர் இருந்தவங்க ஒரு நாளைக்கு 4 ஜூஸ் 30 ஜூஸ் 120 வீடியோக்கள் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க.
ஒரு நாளைக்கு 4 ஜூஸ் இன்னும் 30 ஜூஸுக்கு முன்னாடி 120 வீடியோக்கள்ல 30 குரான் தஃசீர் இருக்காங்க. அது வீடியோக்கள் உங்க செல்போன் டிவியில அதை பின்னாடி சொல்லிட்டா போதும். ஒரு நாளைக்கு 4 ஜூஸ் கேட்கலாம். ஒரு மணி நேரம் ஒரு நாள் போகலாம். 120 நாள் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா முழு குரான் தஃசீர் கேட்டலாம். அப்படி ஒரு வாய்ப்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அதாவது யாருக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பின்பேருக்கு 5 ரூபாய் தான். அதை வாங்கி சொல்லிக்கிட்டாங்கன்னா 120 வீடியோ முழு குரான் தஃசீரையும் கேட்கலாம். அந்த மாதிரி டிவி பயன்படுது. டிவி வச்சுட்டு அந்த குரான் தஃசீர் ஓடணும், குரான் ஓடணும், உலமாவுடைய பயான் ஓடணும். அப்படி ஓடினால் அந்த டிவி பரக்கத்தாக ஒரு வீடு ரஹமத்தான டிவியாக இருக்கும். அப்படி இல்லாமல் சினிமாவும் சீலும் ஓடக்கூடிய வீடியா இருக்குன்னு சொன்னா அந்த வீடு உங்களுக்கு முசீபத்தான வீடாக நண்பர்களே. நண்பர்களே, நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த அமானிதங்கள், அந்த அமானிதங்களை அல்லாஹ் கொடுத்த அமானிதம் என்று விளக்கி அந்த நல்லடியாராக ஆக்குங்கள், வலிமார்களாக ஆக்குங்கள், ஹாஃபிஸ்களாக ஆக்குங்கள், குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குங்கள். மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே அல்லாஹ் தலைமையேற்க ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையிலே உங்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த பட்டாளைகளை உடுத்தி உயர்ந்த வீடுகளை அல்லாஹ் போட்டு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற பெற்றோர்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி புரிவானாக. வாசு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபிக்காரின். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சிந்தனைகளை ஆசிரத்தின் பக்கம் அவர்கள் திருப்பினார்கள். அது மிக மிக உண்மையும் கூட. நண்பர்களே, போன வருஷம் நினைக்கிறேன் +2 தமிழ்நாட்டு அளவில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின அந்த பெண்ணிடத்தில் பேட்டி காமிட்டாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் 5th வரைக்கும் தான் டிவி பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தா அம்மா டிவி எடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு பேர்லாம் இல்லை வந்துச்சு. போன வருஷம் அநேகமாக 10th 12th வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்த பெண் அவங்க பேசுனது. அவங்க சொல்கிறாங்க, நான் டிவி எங்கள் வீட்டில் அறவே எடுத்துட்டாங்க. வெறும் படிக்கணும், வேறு காரியங்கள் பேசணும், ஏதாவது நான் பார்க்கணும்னு சொன்னால் திருக்குறள் போட்டுருவாங்க. அதுதான் நான் கேட்பேன், வேறு எதுவும் கேட்க மாட்டேன். அது வந்து அதனால தான் எனக்கு முழு முயற்சியாக என்னுடைய இந்த முயற்சி செய்ய முடிஞ்சது. உலகளாவிய லெவலில் நம்ம பார்க்கும்போது உலகத்திலேயே வந்து கல்வியில் சிறந்த நாடு என்று பெயர் பெற்றது கென்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து ஒரு அதாவது திருமண வயதுன்னு சொல்கிறோம்னா, வயதுன்னு அவங்களுக்கு கிடையாது. திருமணத்தின் தகுதி என்பது அவர் PhD முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒன்று PhD முடிச்சிருக்கணும், அப்போ தான் திருமணம் அப்படின்னு இந்த யூதர்கள் வச்சுருக்கிறாங்க. இப்போ அங்கே நம்ம எப்படின்னா இவன் எல்லாமே டேலண்டாக மாறானுங்கன்னா எப்படி அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த 2 நாடுகளை பற்றி எழுதுகிறார்கள். இந்த 2 நாட்டிலையும் நாம் இந்த பிள்ளைங்க எல்லாத்துக்கும் இப்போ கேட்பாருங்க, எல்லா அந்த டாம் அண்ட் ஜெரினா என்னன்னு தெரியும், ரெவெஞ்சர் அப்படிங்கிறான். திடீர்னு ஒரு பையன் வந்து முன்னாடி கையை தூக்கிட்டு நிற்கிறான். கேட்டால் நான் தான் இவங்கிறான். பேர்லாம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமில்லப்பா எல்லாமே, எல்லா பிள்ளைங்க அந்த ரிவேஞ்சர் அந்த வீரர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நான் இவன் அவன்னு சொல்லி ஒருத்தருக்கு குதிக்கிறாங்க. தம்பிங்களா உஷார் இருக்கும், சரியா? அடுத்து பரிசு தர போகிறாங்க, பேசலாம் கிடையாது போகிறோம், சரியா? ஆமாம். அப்போ அந்த நாடுகளில் யூடியூப்பில் அந்த நாட்டுக்கு போயிட்டா அந்த யூடியூப்பில் எந்த விதமான வீடியோஸும் வராது. அவங்க நாட்டிலேயே தடை செய்யப்பட்டு இருக்கிறது. எந்த பிள்ளைகளும் உங்கள் வீட்டில் இது போன்ற கேளிக்கையான அந்த பொம்மை படங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நண்பர்களே, 2வது கேம்ஸ். இந்த கேம்ஸ் இருக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர், நம்ம பிள்ளைங்களை கெடுக்கக்கூடியது 2வது இந்த கேம்ஸ். நிறைய நேரங்களை வேஸ்ட் ஆகக்கூடியது கேம்ஸ். நான் பார்த்து ரொம்ப மன வருத்தமானது. நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு ட்ரெயின் ஏறுறோம். அது கரெக்டாக 4:30 மணி. காலேஜ் விட்டு ஒரு 200 பேர் அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. ஒரு 2-3 பேர் ஃபுல்லாக நிற்க இடம் இல்லை, லோக்கல் ட்ரெயின். அதில் ஏறிட்டா உட்காந்துட்டா ரொம்ப கீழே எல்லாம் உட்காந்துட்டு மொத்தம் 200 பேர், ஒருத்தர் 2 பேர் அதில் விதிவிலக்கு இருக்கிறாங்க. மொத்தம் எல்லாமே இது ஃப்ரீ ஃபயராக வந்து அதை அப்படி வச்சு கிட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. ஒருத்தர் கூட இப்படியும் பார்க்கல அப்படியும் பார்க்கல. ஏறத்தாழ 1 மணி நேரம் திருச்சி தஞ்சாவூர் போய் சேர்ற வரைக்கும் அவர்களின் முழு கவனம் அதை ஒன்றை தவிர வேறு இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது நம் சமூகம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, வருங்காலத்தில் நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால்
இது போன்ற ஆபத்துகளை விட்டும் நம் பிள்ளைகளை பாதுகாத்தால்தான் சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் ஹஸரத் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக நன்றியுரை வழங்குவதற்கு முன்பாக இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு ஷீல்டும் பரிசும் வழங்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் ஹஸரத் அவர்களுடைய மிக சிறப்பான ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருக்கும் உணவு பொட்டலமும் தயாராக வந்திருக்கிறது. அந்த பரிசு பிள்ளைங்களா பேர் வாசிச்ச உடனே கடலாக வந்தாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளோட பெயர் வாசிக்கப்படும். அப்படியே சொல்ல சொல்ல இன்ஷா அல்லாஹ் அப்படியே வந்து வாங்கிட்டு உட்காந்துக்கணும் அமைதியாக. சரியா கண்ணு? முதல் பரிசு இன்ஷா அல்லாஹ் சின்ன வயசுலேயே அஸ்மால் ஹுஸ்னாவை முழுமையாக மனப்பாடம் செய்த முகமது இஸ்ஹாக் மாணவர்கள் வாழ வருகிறார். பாப்பா அது என்னுடைய மாசா நாசிர் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்த பரிசு முகமது மிராஸ், அவரும் முழுமையான முறையில் அஸ்மால் ஹுஸ்னாவை அழகிய முறையில் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக ஒரு பிள்ளைங்க பேர் சொல்கிறோம், அப்படியே எல்லாரும் வாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வாங்க. சாய்னா, இப்ராஹிம், இப்ராஹிம் பாப்பா. அடுத்தது ஹாஃபில் இப்ராஹிம். அடுத்தது ஆசிஃப். அடுத்து உமர். அடுத்து ஷம்ஷீர். அடுத்தது இப்ராஹிம். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த 10 பரிசை சாதிக் ஹுசைன் பாய் வழங்குவார்கள். அஹமது அஸ்லம், சதாம் ஹுசைன், முகமது ஷக்கீல், முகமது ஷாஹித், முகமது இஃப்ரான், முகமது அனீஃபா, ஷாருக், அடுத்து ஷமீர் முகமது, அடுத்து யூசுப்,
மைசா. Arshi Fatima, Rihanna, Rizwana, Hafila. Tangan Allah ukarkan. Wasima, Afra, Afrin, Maryam Farhana, Ashika, Hafsa Quraishia, Fatima, அழகிய முறையிலே தர்மம் செய்தால் 10-18 நன்மைகள் கிடைக்கும் என்று அழகிய முறையிலே பேசிய மரியம் ஹபீபா, அஸ்மா ரஷீதா, இவங்களை எல்லாரும் எல்லாம் வாங்கியாச்சம்மா. சாஜித் அஹமத், லுத்ஃபி, அசீம் லுத்ஃபி, அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, இப்பொழுது முக்கியமாக வராது யார் இருக்கீங்களாமா? முக்கியமாக வந்திருக்கக்கூடிய பிறந்தவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளி செய்யப்படுகிறது. சர்க்கார் அவர்களுடைய அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு அவர்கள் பொன்னாடை கொடுக்குவார்கள். மாஷா அல்லாஹ். சாதிக் ஹுசைன் பாய் அவர்களுக்கு ஷேக்மா பாஷா அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கிறார்கள். இந்த விழாவை சேலத்திலிருந்து வந்து சிறப்பிக்கின்ற இனாயத்துல்லா ஹஜரத் அவர்களுக்கு ஹஜரத் அவர்கள் பொன்னாடை கொடுக்கிறார்கள். இந்த விழாவை நடத்துவதற்கு மிக்க உறுதுணையாக இருந்து இந்த பேனர் முதல் சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதில் எல்லாத்துக்கும் அத்தா பேர் சரியாக தெரியாததுனால அதை எழுதணும் அப்படிங்கிறதுனால சர்டிஃபிகேட் மட்டும் எழுதலை. அல்லா ஹஸரத் மக்தபுக்கு வரும்போது அந்த சர்டிஃபிகேட்டை அந்த பேர்களை எழுதி அதை அந்த பிள்ளைகிட்ட ஒப்படைத்து விடுவார்கள். முத்து முகமது அவர்களுக்கு அதற்கு அவர்கள் இந்த விழா நடத்துவதற்கு மிக உறுதுணையாக இருந்தவர்கள் முஸம்மில் இர்ஃபானி ஹஸரத் அவர்கள். அவர்களுக்கு ஹஸரத் அவர்கள் பொன்னாடை போடுகிறார்கள். முஸம்மில் இர்ஃபானி ஹஸரத் அவர்களுக்கு. அதே மாதிரி இந்த கோவில் ஹஸரத் அவர்கள் மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய வசீம் ஷுஹூதி ஹஸரத் அவர் மோலா அவர்களுக்கு சர்க்கார் பொன்னாடை போடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது அசார் இர்ஃபானியும் முஸம்மில் இர்ஃபானியும் சேர்ந்து சர்க்கார் அவர்களுக்கு பொன்னாடை போடுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஹஸரத்கிட்ட சொன்னேன், ஹஸரத் உங்கள் பிள்ளைங்கெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கிறீங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் சாத்தியமாக ஹஸரத் எனக்கு ரொம்ப மழப்பா தெரியுதுன்னாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க எல்லாம் பேசுறதை பார்க்க எனக்கு நண்பு இடத்துல நான் அழுதுட்டேன்.
அந்த பிள்ளைகள் அவ்வளவு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்க தௌஃபீக் செய்வானாங்க. அடுத்தபடியாக ஹஸரத் அவர்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஹஸரத் அவருடைய முஸ்தபா மச்சான் அவர்களுக்கு பொன்னாடை ஹஸரத் அவர்கள் போட்டுவார். நிறைய தக்பீர். எனக்கும் எல்லாம் சேர்ந்து பொன்னாடை போட்டுவார். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் ஓதக்கூடிய காலத்திலும் சரி அதுக்கு பின்னாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்யக்கூடிய ராஜா மாநிலத்தின் காத்தவியர் நண்பர்களே, உங்களுடைய பிள்ளைகளில் ஒருத்தராவது வீட்டில் ஆலிம் ஹாஃபிஸாக முடிவு பண்ணுங்க. நம்ம ஜாமியா இர்ஃபானியா மதரசா அல்லாஹ்வுடைய கிருபையில் பிள்ளைகளை நாங்கள் 6th சேர்க்கிறோம். 6th 9th வரைக்கும் ரெகுலரில் படிக்க வைக்கிறோம். ரெகுலர்லேயே படிக்க வைக்கிறோம். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையில் 10th +1 +2 பிகாம் பிபிஏ எல்லாத்தையும் படிக்க வைப்பதோடு ஆலிமாகவும் ஹாஃபிஸாகவும் உருவாக்குகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை அதில் சேர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக புரியுங்களா? எல்லாம் அமைதியாக உட்காந்துங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ அடுத்து இன்னொரு பரிசு இருக்கு. சரியா? அமைதியாக உட்காந்து கிடைக்காது. சரியா? இன்னொரு பரிசு, சாப்பாடு பரிசு. அப்போ ஹஸரத் அவர்கள் ஹஸாருதீன் ஹஸரத் அவர்கள் நன்றி உரை நவிடுவார்கள். அதற்கு பின் துஆ நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய ஃபைசல் இர்ஃபான் மதரசாவுடைய ஆண்டு விழா 1ஆம் ஆண்டு விழா அல்லாஹ்வுடைய கிருபையால் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. குழந்தைகளுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்மார்கள், என்னுடைய உஸ்தாத்மார்கள், என் பிள்ளைகள் எப்படி பரிசு வாங்குறது எவ்வளோ சந்தோஷமோ அது மாதிரி அவருடைய மாணவராகிய நாங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறோம் என்பது அவர்களுக்கும் சந்தோஷம். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். பசங்களை உட்காருங்க, பசங்களை உட்காருங்க. அப்போ அன்பர்களே, எங்கள் உஸ்தாத்மார்களுடைய வழிகாட்டுதல்படி சேலத்தில் ஒரு இமாமாக இருந்தோம். அதுக்கு பின்னாடி ஈரோடு வந்தோம். ஈரோடு வந்த பிறகு என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் எங்கள் உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, நம்ம மற்றபடி விஷயங்களில் நம்ம வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கணும். சிறு வயதிலே பிள்ளைகளை நம்ம எப்படி உருவாக்குறோமோ அதுதான் பிள்ளைகளுடைய பெரிய வளரும்போது அவருடைய வாழ்க்கைக்கு. அப்போ சின்ன குழந்தையில நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதுதான். இன்றைக்கி நிறைய பேர் வாலிபர்கள் படித்தவர்களை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வாழ்க்கையில் போகிறதுக்கு காரணம் சரியான முறையில் மக்தவ அமையலை, மக்தவ நடக்கலை அப்படிங்கிறது தான். அப்போ அன்பர்களே, அதுக்கு நம்ம பார்ப்போம் பள்ளிவாசல்களில் நிறைய மக்தவ நடக்குது. இப்போ நாமும் அதுபோல் சேவை செய்யணும் அப்படின்னு முதல்ல நம்ம சாதிக் ஹுசைன் பாயாவுடைய வீட்டில் தான் முதல்ல மதரசா ஆரம்பித்தோம். இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய ஃபضل நான் நிறைய இடங்களில் போகிறேன், வீடு போய் சொல்லித்தரேன், ஓதி கொடுத்து முடிச்சிச்சு. ஆனால் சாதிக் ஹுசைன் பாயாவுடைய வீட்டில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒவ்வொரு நாளும் போய் தினமும் மதரசா நடக்குது. 3 வருஷங்களாக தொடர்புடைய நடக்குது. அல்லாஹ் தஆலா அவர் ஒரு கொள்ளைக்காரர், நன்மையை கொள்ளையடிக்கிறவர். அங்கேயே பெண்கள் பயன் நடத்துகிறோம், அங்கேயே நிஸ்வான் மாதம் நடத்துகிறோம், அங்கேயே குழந்தைகளுக்கு மாதம் நடத்துகிறோம். ஒரு இடம் கொடுத்தாரு, இன்னைக்கு அங்கேயே ஷெட்டு போட்டு அங்கேயே மாதம் நடத்துகிறோம். இன்னைக்கு ஷெட்டு போட்ட பிள்ளைங்களுக்கு மழை பெய்தா ஓட முடியலன்னு சொல்லி ஷெட்டு போட்டு அதுக்கு நிறைய நபர் உதவியாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் எல்லா சைடுக்கும் ஒரு அல்லாஹ்வுடைய கல்புல ஒரு ஹிதாயத்தை செய்து ஒரு நாட்டத்தில் போட்டு இன்ஷா அல்லாஹ் அதை வக்ஃபு செஞ்சு அந்த இடத்த கியாமத்து வரைக்கும் அந்த இடத்துல மாசா நடக்கிறதுக்கு நீங்கள் அது அல்லாவுக்காக வக்ஃபு செய்யுங்க. கியாமத்து வரைக்கும் அது இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் இடத்துல அந்த மதரசா நடந்துகிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம இதை பண்ணுறோம். அதனால் எங்களோட முயற்சி மட்டும் இல்லை, பெற்றோர்களோட முழு முயற்சி இதுக்கு காரணம். இன்றைக்கி நம்ம அழைப்பு கொடுத்தோம், அந்த அழைப்புக்காக 9:30 மணிக்கே வந்து ஒரு 1-1:30 ஆக போகுது. இன்னும் வந்து எல்லாம் வெயிட் பண்ணி ஃபைசல் கூட சொன்னாங்க, நாங்களும் ஆண்டுகளை வருஷம் வைக்கிறோம், எந்த பெற்றவங்களும் வரதில்லை, எந்த தாய் தந்தை அந்த பிள்ளைங்க பரிசு வாங்குறது கூட அந்த அத்தா அம்மா வந்து பார்க்க வரதில்லை. ஆனால் அல்லாவோட கிருபையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் நடத்தக்கூடிய மதரசாவுடைய பிள்ளைகளோட அத்தாமா எல்லாரும் வந்துட்டீங்க. கூப்பிட்டு அழைப்பாளர், நண்பர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரும் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரன் ஃபித்தாரை. நம்முடைய விழாவை தலைமை தாங்கி நடந்த ஃபைசல் ரஹ்மான் ஹஸரத் அவர்களுக்கும் வந்திருந்த அஹத் ஹஸரத் தாவூதி அவர்களுக்கும் ஹபீஸ் தாவூதி அவர்களுக்கும் இங்கே எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த நாடார்மடு பள்ளி இமாம் முஸல்லில் இர்ஃபானி ஹஸரத் அவர்களுக்கும்
இந்த மாதிரி எனக்கு நிறைய செலவினங்களுக்காக இந்த விழா நடக்கிறதுக்காக யாரெல்லாம் பொருளாலும் உடலாலும் உதவி செய்தார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா சைடு பிறப்பத்தில் நசீபாகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன் கஸீரன் ஃபித்தாரை இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வை அல்லாஹ் நசீபாகுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த வருஷம் இதோட சிறப்பான தூங்கலாம் இன்ஷா அல்லாஹ். நல்ல விஷயம் நல்லா தொகுதி செய்வாங்க. அந்த வேலை ஒரு சின்ன அறிவிப்பு. எம்எஸ்எம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அகாடமி இந்த கட்டடத்துக்கு பக்கத்துக்கு இருக்கிறதுலேயே நடைபெறுகிறது. அவங்க பைத்தான், அதே மாதிரி ஜாவா, C++ இது போன்ற உயர்ரகமான கம்ப்யூட்டர் பயிற்சிகளை மிக குறைந்த விலையிலே, சலுகை விலையிலே, அதுவும் நீங்கள் கேட்குற நேரத்தில் மிக அற்புதமாக நடத்தி தருகிறார்கள். ஆனால் யாராவது உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும், வேலைக்கு போகக்கூடியவங்க இருந்தாலும் அதுக்கு தகுந்தால் அவங்க எந்த டைமில் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த டைமில் கற்றுத்தர்றாங்க. இன்ஷால்லா வெளி நோட்டீஸ் தர்றாங்க, அதை வாங்கி பயன்பெறுங்கள். அதை தேவையுடையவர்களுக்கு அந்த நோட்டீஸை கொடுங்கள், நோட்டீஸ் செய்வாங்க. அதற்கவருடைய துவா நடைபெறும். அல்-ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரஹ்மானே யா அல்லாஹ், உன்னுடைய கிருபையினால் இந்த சபையில் கலந்து கொள்ள பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ், யாரை சின்ன சிறிய சிறுவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லக்கூடிய கேட்க பாக்கியத்தை கொடுத்தரப்பே. யாரை பிள்ளைகள் நாங்கள் இலாஹ இல்லரப்பே, இந்த பிள்ளைகள் நாங்கள் ரப்பா இல்லரப்பே, நீதான் இந்த பிள்ளை ரப்பா இருக்கிறல்ல. இந்த பிள்ளையை நீ பொறுப்பேற்றுக்கல்ல, இந்த பிள்ளை எல்லாரையும் நல்லடியார் ஆக்கிறல்ல, நல்லடிகள் ஆக்கிறல்ல. யாரை இந்த பிள்ளை அனைவரையும் தீனுக்கு சேவை செய்யக்கூடிய சேவர்கள் ஆக்கிறல்ல. யாரை இந்த பிள்ளை அனைவரும் லா இலாஹ இல்லா சேவர்கள் சேவல் ஆக்கிறல்ல. உலகமெல்லாம் போய் லா இலாஹ இருக்கக்கூடிய நல்லடியாராய் பிள்ளைகளை கொடுத்துருக்கல்ல. பிள்ளைகளை கற்பூர்ச்சியாகி கொடுத்துருக்கல்ல. ரஹ்மானே யா அல்லாஹ், பிள்ளைகளை சந்தோஷமாக ஆக்கி வச்சிருக்கல்ல. யாரை சபைக்கு யாரெல்லாம் பெற்றோர்கள் வந்தாங்களோ எல்லாருடைய பெற்றோரையும் ஆபாதாக்கிறல்ல, எல்லாரும் வாழ்க்கையும் சிறப்பாக்கிறத, சந்தோஷமாக்கிறல்ல. யாராவது பிள்ளைகளை ஓத வைத்த இந்த பெற்றோர்களுக்கு துனியாவிலையும் ஆக்கிரத்திலையும் நல்வாழ்வு கொடுப்பாயாகவே. எல்லா தேவையும் நிறைவேற்றி கொடுத்துடல, வியாபாரத்திலிருந்து பறக்க செய்யல, எல்லா கஷ்டம் நீக்கி வச்சிடல. யாரெல்லாம் பெரியவர்களுக்கு யாரெல்லாம் ஆரோக்கிய சலாம் ஆரோக்கியத்தை நீண்ட வயசு கொடுத்துடல. ரப்பே ரஹ்மான், அனைவரும் தீனுக்காகவே வாழ்ந்து தீனுக்காகவே அர்ப்பணிக்க பாய்க்கிறது புரிவாயா ரப்பே. யாரெல்லாம் இல்லங்களை எல்லாம் பள்ளிவாசல் போன்று ஆக்கிறல்ல, சதா திருக்குரான் உலகம் இல்லமா இல்லங்களை ஆக்கி வச்சிடல. உலகம் பாவமான எல்லா பாடிகளுடைய இல்லங்களை பாதுகாத்துடல. பிள்ளைகள் எல்லாம் ஆலிமலா ஹாஃபிஸ்களா ஆக்கிறல்ல, பேர பிள்ளைகள் எல்லாம் ஆலிமா ஹாஃபிஸ் ஆரிஃபில்லா வாக்கல்ல. ரப்பே ரஹ்மான், எங்களை கொண்டு ஒரு உலகத்துல தீன் ஹிதாயத் பரவாயில்லை காரணமான கபூல் செஞ்சுக்கிறப்பே. தீனுக்காண்டி மார்க்கத்திற்காண்டி ரப்பே எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் செலவழிக்கிற பாக்கியத்தை மிச்ச கூடல்ல. யாரெல்லாம் வாழும் காலத்திலே அனைவரும் ஒரு மக்தபையால் உண்டாகி நாம் மூத்தா போனோம்ல. இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான மக்தபல் உண்டாகி எங்களை காரணமாக்கி வச்சதல்ல. ரப்பே ரஹ்மானே, மறுமை மூத்துக்கு பின்னாலும் பின்தொடரக்கூடிய நல்ல வணக்கமாக யா அல்லாஹ் மக்தபை ஹயாத்தாக்கூடிய பாக்கியத்தை பிச்சை கொடுத்துறாங்களா. எங்க திருத்தரிலே, எங்க மெஹல்லாக்களிலே, எங்க வீடுகளிலே மக்தபல் உண்டாகி எங்களை காரணமாக்கி வச்சதல்ல. ரப்பே ரஹ்மானே, வந்திருக்க எல்லா பெற்றோரையும் கபூல் செஞ்சுக்கல்ல. எல்லா பெற்றோர்களையும் ஆபாதா சிறப்பா சந்தோஷம் வாழவை அல்ல. எல்லா குருவரையும் பாதுகாத்துதல்ல. மக்களுக்கு குணத்திலிருந்து ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்கி வச்சதல்ல. யாருடைய துவாக்களை கற்றை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا رب يا مولانا انك انت التواب الرحيم. யாரை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அசார் போலா அசார் அவர்களுக்கு ஆபிய சஹ சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட வயசு கொடுத்துறியாங்களா. இன்னும் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் ஓத காரணமாக்கி வச்சிருக்காங்களா. அடுத்த தடவை யாரெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் பிள்ளைங்க ஓதணும் படிக்கிறாங்களா. மிகப்பெரிய மக்களமாக மக்களுடைய கபூல் செஞ்சுக்கிறே. இதாய் சீதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லி யா ரப்பி அலா நபி சீதனா முஹம்மது வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, வெளியே இப்போ பெண்கள் கிளம்பிடுங்க.
சரி, பெண்கள் எல்லாம் கிளம்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நண்பர்களே, நாம் இவ்வளோ பேர் வருவீங்க எல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு 120 பொட்டலங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். பெரியவங்க மட்டும் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பொட்டலங்கள் வாங்கி போடுங்கள். அவங்க குழந்தைங்களும் உள்ள போய் அதை கொடுத்துருங்க. சரிங்களா? பெரியவங்க மட்டும் வாங்கி போடுங்க. அப்படியே பெண்கள் மட்டும் வாங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் அப்படியே வரிசையா, எதுவும் தவறு எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் வரிசையா அப்படி நின்று இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது பெருசு இல்லை. போகும்போது நீங்கள் சலாமத்தான் போயிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தோஷம். பெரியவங்க மட்டும் வாங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். குறுகிய படிக்கட்டு, அதனால கொஞ்சம் ஒவ்வொருத்தரா பொறுமையா போனீங்கன்னா பரவாயில்ல. படி கொஞ்சம் சின்னது. குழந்தைங்களாம் கொஞ்சம் உட்காருங்க. குழந்தைங்களாம் கொஞ்சம் உட்காருங்க. பெண்கள் அப்படியே வாங்கிக்கோங்க பார்ப்போம். குழந்தைங்களாம் உட்காருங்க. இடிச்சுக்க வேண்டாம். குழந்தைங்கள உட்காருங்க பார்ப்போம். வாங்கினவங்க கீழே செல்லுங்க. குழந்தைங்க வந்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 2 நிமிஷம் வாங்கினவங்கன்னா கொஞ்சம் கீழே போயிருங்க. பின்னாடியே குழந்தைங்க அனுப்பிச்சு விட்ருவாங்க இன்ஷா அல்லாஹ்.